ஹலோ கைஸ், வெல்கம் டு வீக்லி பீடியா. வீக்லி பீடியா பாருங்க, வீக்லி கிரிக்கெட் நீங்க பெஸ்ட் தெரிஞ்சுட்டு போங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தானே கொஸ்டின்ஸோட ஸ்டார்ட் பண்ணிடுவோம். எஸ், போன வாரம் பாத்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு மட்டும் இல்ல, பொதுவாகவே வந்து இந்தியன் டீமுக்கு நிறைய பேர் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. இவரை ஏன்பா எடுத்துட்டு போனீங்க, இவரையும் எடுத்துட்டு போல, இவரையே நீங்க சரியா யூஸ் பண்ணல அப்படின்னு எக்கச்சக்க கேள்விகள் இருந்துச்சு. இதெல்லாம் வச்சு பாக்குறப்போ ஒரு ஆளு நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஒரு 8ல இருந்து 9 பாயிண்ட்ஸ் எடுத்து நிறைய கேள்வி கேட்டிருந்தாரு. அதுல வந்து நம்ம ஒரு பெஸ்ட் கேள்வி ஒரு 3 கேள்வி எடுத்து செலக்ட் பண்ணி பேசலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கம்பீர் ஆஸ் அ கோச் வந்து வாஷிங்டன் சுந்தரை வந்து சப்போர்ட் பண்ணி மேட்ச் வந்து ஆட வச்சிருக்காரு. அந்த கோச்சோட பிக் வந்து வாஷிங்டன் சுந்தரா இருந்துச்சு அப்படின்னா அந்த ட்ரஸ்ட் வந்து ஏன் கேப்டன் காட்டல, அக்ஷர் பட்டேல் யூஸ் பண்ண மாதிரி ஏன் வாஷிங்டன் சுந்தரா கேப்டன் யூஸ் பண்ணல அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருந்தாரு. நீ சொல்லு. சோ என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா, கேப்டனுக்கு வந்து ஒரு ஐடியா இருக்கும், இந்த பிளேயர்ஸ்க்கு வந்து இந்த பவுலர்ஸ் யூஸ் பண்ணோம் இந்த டைம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வச்சிருப்பாங்க. டிகாக் வந்து சீக்கிரமா அவுட் ஆனதுனால வாஷி அப்படியே கொஞ்சம் தள்ளிட்டாங்களோ, அதுக்கப்புறம் வந்த பேட்ஸ்மேனுக்கு எல்லாம் வந்து இந்த பவுலர்ஸ் தான் வேணும் அப்படின்னு கேப்டன் அந்த கோர்ஸ் ஆஃப் த மேட்ச் வந்து டிசைட் பண்ணதுனால வாஷிக்கு அந்த இடத்துல பவர் பிளேல வந்து போலிங் கிடைக்கல அப்படின்ற மாதிரி தான் நான் பாக்குறேன். ஆமா, சிமிலரா நம்ம அக்ஷர் பட்டேலுமே எல்லா மேட்ச்லயுமே பவர் பிளேல போட்டாருன்னு நம்ம சொல்ல மாட்டோம். அந்த மேட்சப்ஸ் ஏத்தாப்புல எடுத்துட்டு வருவாங்க, அந்த மேட்சப்ஸ் இல்லன்ற பட்சத்துல யூஸ் பண்ண மாட்டாங்க. சோ அதுதான் சிம்பிள் ரீசன். ஓகே, இவர் கேட்ட ரெண்டாவது கேள்வி பார்த்தோம்னா, இந்த திலக் வர்மாயே வந்து அக்ரெசிவ் ஆட போனாரு. அதே மாதிரி வந்து அபிஷேக் சர்மா வந்து எதுக்கு சும்மா பிளைண்ட் ஸ்லாக் அக்ராஸ் ஆடிட்டே இருக்காரு. சூரியகுமாரியே வந்து அடமண்டா அந்த தலைகீழ தான் குதிப்பேர் அப்படின்ற மாதிரி அதே ஷாட்டையும் அடிச்சிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு. அபிஷேக் சர்மா என்னங்க ஒரு ஸ்லாகர் ஆஃப் த பால், மோஸ்டா வந்து லெக் சைட்ல ஆடுவாரு, சில ஆஃப் சைட்ல ரொம்ப கிளீனா போட தான் ஆஃப் சைடு போவாரு. அவரு கொஞ்சம் வந்து ரொம்ப அந்த சுத்தி கொஞ்சம் பிரஷர் ஆயிட்டாரு. ஃபர்ஸ்ட் ஒரே ரன் வரல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரொம்ப சுத்த ஆரம்பிச்சார் லெக் சைடா. அது அவர் டாமினண்டா இருக்கிற சைடு அவர் யூஸ்வலா ஆடுறதுதான். சூரியகுமார் யாதவ் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ப்ரிவியூல லைக் அவர் ஆப்வியஸா வந்து லெக் சைட்ல அப்படி போட்டாலே அந்த லாப்டர் ஷாட் தான் ஆடுறாரு, அது கொஞ்சம் மாத்தி பார்த்தாருன்னு சொல்லியிருந்தோம். அது அவரு கரெக்ட் பண்ணிக்கல, அவரு கான்பிடண்டா இருக்காரு அந்த ஷாட் மேல. இது என்ன பண்றது. இதுக்கப்புறம் திலக் வர்மா பாத்தீங்கன்னா அவர் நார்மலா எப்பவும் போல ஆடுற மாதிரி தான் ஆடினாரு. அந்த ஷாட் அவர் ஜோன்ல படல, ஆக்சுவலி மிஸ்டேக் பண்ணி ஆடிட்டாரு, அதனால விக்கெட் கொடுத்துட்டாருன்னு நான் சொல்லுவேன். ஆக்சுவலி வந்து ஏன் கிரிட்டிசைஸ் பண்றாங்க, ஒரு அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் பால், ஆமா எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆச்சு, அது நம்ம திலக் வர்மா குறை சொல்ல முடியாது. பட் அது வந்து கொஞ்சம் எப்பவுமே அவர் அந்த மாதிரி ஆட மாட்டாரு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணாங்க. அதை தாண்டி அது கூட எனக்கு அவர் அவுட் ஆனது பிரச்சனை இல்ல. நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல போட்டிருந்தாங்க திலக் வர்மா ரொம்ப டிஃபென்சிவ் ஆடுறாரு, இந்த டீமை வந்து கெடுக்கிறாரு, நீங்க வந்து அபிஷேக் சர்மாவும் இஷான் கிஷானும் கொடுக்குற ஸ்டார்ட்டை திலக் வர்மாவும் ஸ்லோ பண்ணி விடுறாரு அப்படின்னு எக்கச்சக்க கமெண்ட்ஸ் நான் வந்து பார்க்க முடிஞ்சது. இந்த வீடியோல மட்டும் இல்ல, முன்னாடில இருந்து கடைசி ஒரு 1 மந்த் அது போட்டுட்டு இருக்காங்க. நான் என்ன கேட்கறேன்னா, இப்போ இதே மாதிரி ஒரு இன்னிங்ஸ் தான் வந்து ஆக்சுவலி நம்ம தலைவர் கிங் விராட் கோலி ஆடுவாரு. எல்லாருமே வந்து அவர் அக்ரெசிவா ஆடுவார் நான் சொல்லவே மாட்டேன். T20 இன்டர்நேஷனல் பொறுத்தவரை அவரோட ரோல் வந்து அந்த ஒரு சிங்கிள் டூ ரொட்டேட் பண்ணி அந்த டைம்லி பவுண்டரிஸ் அடிச்சு டு கீப் தி ஸ்ட்ரைக் மூவிங், அவ்வளவுதான். ஆப்போசிட் எல்லாம் என்ன பொறுத்த வரைக்கும் அதுவே அக்ரெசிவ் தாங்க. திலக் வர்மா இருக்கட்டும், விராட் கோலி ஆடுறதா இருக்கணும், கரெக்டா மேட்சுக்கு ஏற்ற மாதிரி ஆடுவாங்க. நீங்க அதுக்கு முன்னாடி இருக்க பேட்ஸ்மேன் வந்து பயங்கரமா ஆடுறாங்க, ஒரு ஸ்டார்ட் வந்து சூப்பரா கொடுக்குறாங்க, 20 பால் 50 அடிக்கிறாங்க, அப்படி நீங்க கம்பேரிசன் பண்ணாம ஒருத்தவங்களுக்கு ஒரு ரோல் இருக்கும். ஒன் டவுன்ல வரவங்களும் அதே பண்ணணும்னு நினைக்க கூடாது இல்ல. ஒன் டவுன்ல வரவங்க ஸ்டெபிலைஸ் பண்ணி விக்கெட் போகாம அவங்களோட இன்னிங்ஸ் ஆடணும். ஆமா, நான் அந்த மாதிரி ஒரு ரோல தான் நான் திலக் வர்மா பாக்குறேன். லைக் வந்து ஒரு ப்ராப்பரா ஒரு ஆங்கர் ரோல், ஒரு பில்டிங் இன்னிங்ஸ் வந்து ரீபில்ட் பண்ணக்கூடிய ஒரு ரோல். ஆனா அது இத்தனை நாள் கரெக்டா பண்ணிட்டு இருக்காரு. நம்ம எங்க ஏசியா கப் ஃபைனல்ஸ் என்ன திலக் வர்மா தான் அடிச்சு கொடுத்தாரு, டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகிறப்ப அவர் தான் அடிச்சாரு. அப்புறம் நம்ம அப்ரிஷியேட் பண்றோம். அது மாதிரி எவ்வளவு இன்னிங்ஸ் நாங்க சென்னையில ஒரு மேட்ச் பார்த்தோம், இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து, அந்த மேட்ச்ல திலக் வர்மா தான் அடிச்சு கொடுத்திருப்பாரு. அப்படி இருக்கும்போது அது நிறைய தடவை அடிச்சு கொடுத்திருக்காருல கிரைசிஸ் மெட்டீரியல். அப்புறம் என்ன இப்ப திடீர்னு வந்து சில பேட்ஸ்மேன் நல்லா ஆடுறாங்க, இன்னும் ஸ்ட்ரைக் ரேட் ஜாஸ்தியா ஆடுறாங்க அப்படின்றப்போ, அவர் ஃபெயிலியர்ஸ் இருக்கிறா அப்படின்றப்போ அப்போ மட்டும் நீங்க பாயிண்ட் அவுட் பண்றீங்க. ஜெயிச்சு கொடுத்தப்பெல்லாம் மட்டும் உங்களுக்கு கண்ணுக்கே தெரியலையே, அதே கேம் தான் அவர் ஆடுறாரு. அதான் நான் சொல்ல நினைக்கிறேன். இவர் கேட்டிருந்த கடைசி கேள்வி, வைஸ் கேப்டனை வந்து டிராப் பண்றாங்க அப்படின்னா வந்து வாட் கைண்ட் ஆஃப் மெசேஜ் இட் கிவ்ஸ் டு தி பிளேயர்ஸ், கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து குறைச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருந்தாரு. இது ஒன்னும் பெருசா யோசிக்கலாம் வேணாம். லைக் ஒரு டீமுக்கு வைஸ் கேப்டன்றது ஒண்ணு இல்லவே இல்லை என்ன பொறுத்த வரைக்கும். கேப்டன் தான், அவரு தான் வந்து டிசிஷன்ஸ் எடுப்பாரு, எல்லாம் ஃபைன். கேப்டன் இல்லாத பட்சத்துல ஒரு வைஸ் கேப்டன் அந்த கிரவுண்ட்ல வந்து ஃபீல்டிங் செட்டப், ஓவர்ஸ் கொடுக்கறதெல்லாம் பாத்துப்பாங்க. சோ அதனால கேப்டன்ற ஒரு விதினால ஒரு சில பேரை விளையாட வைப்பாங்க, வைஸ் கேப்டன்னால விளையாட வைக்கணும் அந்த ஆஸ்பெக்ட்ல நீங்க பார்க்கவே பார்க்காதீங்கன்னு நான் சொல்லுவேன். அவர் சொல்றது என்னால வந்து ஓரளவுக்கு ஒத்துக்க முடியுது, அவர் எங்க என்ன சொல்ல வராருன்னு புரியுது. பட் இன்னொரு சைட்ல இருந்து போய் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது இப்படி இன்டர்பிரட் பண்ணலாம். நீங்க வந்து உங்க டீமுக்கு ஏத்த ஒரு ரோல், சரிங்களா, ஒரு டாக்டிக்கல் டெசிஷனை வந்து டீம் எடுக்கிறாங்க, அதுக்கு வந்து நான் வைஸ் கேப்டனா இருந்தாலும் நான் டிராப் பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன் அப்படின்ட்டு வந்து டீம் ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படின்னா பிளேயர் பெஞ்ச்ல இருக்கிற பிளேயருக்கு வந்து இன்னும் மோட்டிவேட் தான் ஆகும். ஓகே, அப்ப நம்ம எடுப்பாங்களா, டீம் மேட்சப்ஸ்க்கு ஏத்தாப்புல நம்ம எடுப்பாங்களா, வைஸ் கேப்டனா டிராப் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்களா, நம்மளுக்கு சான்ஸ் கிடைக்கும் அப்படின்ற ஒரு எக்ஸ்ட்ரா கான்ஃபிடன்ஸ் தான் கொடுக்கும். அது எனக்கு தெரிஞ்சு டிமோட்டிவேட் எல்லாம் ஆகாது. எனக்கு தெரிஞ்சு வைஸ் கேப்டன் அப்படின்ற ஒரு ரோலா நீங்க பாக்காதீங்க, பிளேயராவே பாருங்க. கேப்டன் ஒருத்தர் தான் அந்த ரோலா நீங்க பார்க்கணும் அப்படின்னா. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து வந்து ஆஷிஷ் ரெப்பாகுலா அப்படின்னு வந்து ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காரு. ப்ரோ, இந்த T20 வேர்ல்ட் கப்ல வந்து டீம்ஸ் அவங்களுடைய ரெப்புடேஷனை பேஸ் பண்ணி பிளேயர்ஸ் எடுத்துட்டு போறாங்களோ, நியூசிலாந்து வந்து நீஷம் எடுத்துட்டு போறாங்க, அதே மாதிரி பாகிஸ்தான் நான் சொல்லணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. யாருன்னு நம்மளுக்கே தெரியும். இப்போ இந்தியாவே சில டீம்ஸ் எடுத்துட்டு போறாங்க, ஆப்கானிஸ்தான் வந்து நபி எடுத்துட்டு போறாங்க. சோ வந்து ரோல் டிஃபைன் பிளேயர்ஸ் வந்து எடுத்துட்டு போகணுமா, இட்ஸ் கரண்ட் டீம் இந்த T20 வேர்ல்ட் கப் வந்து ரோலுக்கு ஏத்தாப்புல டீம் வந்து கரெக்டா எடுத்துட்டு போயிருக்காங்க நீங்க நினைக்கிறீங்க, மோர் தென் தி ரெப்புடேஷன் ஆஃப் தி பிளேயர்
அப்படின்னு கேட்டிருக்காரு. எனக்கு வந்து ஒரு பதில் இருக்கு, டக்குன்னு சொல்லணும்னா நான் வெஸ்ட் இண்டீஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். வெஸ்ட் இண்டீஸ் பொறுத்தவரை அங்க ரெப்புடேஷன் சொல்ற அளவுக்கு அங்க யாரும் இல்ல டு பி ஆனஸ்ட். பட் அதையும் தாண்டி நல்லா போட்டுட்டு இருக்கிற பிளேயர்ஸையுமே வந்து அவங்க டிராப் பண்ணாங்க பிகாஸ் ஆஃப் கண்டிஷன்ஸ். எனக்கு ஸ்பின் எடுக்குதுன்னா எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் ராசன் சேஸ் ஆடினாங்க. ராசன் சேஸ் நல்ல பிளேயர் தான், அவருக்குமே ரெப்புடேஷன் இருக்குன்னு சொல்லுவேன். டொமஸ்டிக் டேலண்ட்ல ராசன் சேஸ் உட்கார வச்சு மேத்யூ ஃபோர்ட் ஒரு மேட்ச் ஆட வச்சாங்க. அப்படி இருக்கும்போது அந்த ரெப்புடேஷனையும் தாண்டி டீமுக்கு என்ன கரெக்டா இருக்கு, யார் அடிக்கிறாங்க யார் அடிக்கலன்ற மாதிரி பாக்குறாங்க. அப்ப நீங்க கேட்கலாம் ப்ரோ, அப்படி பார்த்தா பிராண்டன் கிங் மேட்சுக்கு மேட்ச் சொதப்பறாரு, அவர் ஆடிட்டே இருக்காரு ப்ரோ அப்படின்ட்டு. அங்க என்னன்னா பிராண்டன் கிங் வாஸ் ப்ரூவன் பிளேயர். இப்போ வந்து குயின்டின் சாம்சன் ஒரு பேக்கப் தான் இருக்கு. குயின்டின் சாம்சன் இஸ் வெரி இன்எக்ஸ்பீரியன்ஸ். ஐ திங்க் அது ரெப்புடேஷனை தாண்டி எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் சொல்லுவேன். நீங்க ஒத்துப்பேன் நினைக்கிறேன். அது கரெக்டா எப்படி கோர்த்து விடுது பாரு. அதான் ஆக்சுவலி என்ன பொறுத்த வரைக்கும் இந்த நபியா இருக்கட்டும், பாபர் அசாமா இருக்கட்டும், மிடில் ஆர்டர்ல ஒருத்தர் ஸ்டெபிலைஸ் பண்றதுக்கு வேணும் பாகிஸ்தானுக்கு. அது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாண்டா இருந்தா, ஏன்னா அவர் தான் நிக்கணும். எல்லாம் விக்கெட் டக்கு டக்குன்னு போச்சுன்னா பாகிஸ்தானோட மிடில் ஆர்டர் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். அதனாலதான் பாபர் அசாம் வந்து 2 டவுன்ல விளையாட வச்சாங்க. அந்த ரோலுக்கு தேவை அப்படின்றதால அவர் எக்ஸ்பீரியன்ஸ் யூஸ் ஆகிறதுனால எடுத்துட்டு வந்தாங்க. நபியும் சேம் அதே தான், ஒரு ஸ்பின்னிங் ஆப்ஷனும் கொடுப்பாரு, அதே மாதிரி ஒரு பினிஷிங் கொடுப்பாருன்றதுனால நபியை விளையாட வைக்கிறாங்க. அது மாதிரிதான் எல்லாருக்குமே ஒரு ரோல் இருக்கு, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, கூட அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு ஆட் ஆன் ஆகும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரும் டீம்ல வேணும்ன்றதுனால எடுத்துட்டு போறாங்க. நீங்க சொல்ற மாதிரி ரெப்யூட்டேஷன் பிளேயர்ஸ் எடுத்துட்டு போறதா இருந்தா அவங்க நிறைய பிளேயர்ஸ் அந்த மாதிரி ஆட வச்சிருக்கணும். பட் எந்த பிளேயர் தேவையோ அதுதான் விளையாட வச்சிட்டு இருக்காங்க நான் பாக்குறேன். அந்த மாதிரி ஓகே சரி, ஓகே. நம்ம பார்க்கக்கூடிய மூணாவது லாஸ்ட் கமெண்ட் பிரதி ஸ்டாண்ட் பிரதி, அது பேர் கரெக்டா சொன்னு தெரியல கைஸ், மன்னிச்சுக்கோங்க. அவர் வந்து ஒரு கமெண்ட் போட்டிருக்காரு இந்த வீக்லி வீடியோல பேசுங்க போறதை பத்தி. ஆக்சுவலி இந்தியன் பேட்டர்ஸோட அப்ரோச்சை தாண்டி என்ன நான் வந்து என்ன ஒரு பெரிய கிரிட்டிசிசமா பாக்குறேன் அப்படின்னா, இவங்க கொடுக்குற பிச்சஸ் பைலேட்டரல் சீரிஸ் இருக்கட்டும், ஐபிஎல் இருக்கட்டும், 190 200 சொல்ல போயிட்டு அவங்க டெக்னிக் வந்து மாறல. இந்த பிச்சுக்கு ஏத்தாப்புல அவங்க வந்து அடிச்சு அதுதான் வந்து நார்மல் நினைச்சு ஆடிட்டு இருக்காங்க. பிச்சுக்கு ஏத்தாப்புல அடாப்ட் ஆக மாட்டேங்கிறாங்க. இதான் வந்து நான் மிஸ்டேக்கா பாக்குறேன். இட்ஸ் நாட் அபவுட் தட் இப்ப இருக்கிற T20 கிரிக்கெட்லயே இப்படிதான் ஆடுறாங்கன்றத தாண்டி பிச்சுக்கு வந்து இத்தனை இப்படிதான் ஆடிட்டு இருந்தோம், அதனால வந்து அது அதே மாதிரி தான் சுத்தம் அப்படின்ற மாதிரி போறாங்க, யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு. 100% நான் எஸ் அப்படின்னு சொல்லுவேன். சோ அதை நாங்களும் கிரிட்டிசைஸ் பண்ணிருந்தோம். லைக் வந்து பிச்சை வந்து பாருங்க, ஒரு 1 ஓவர் பாருங்க அது எப்படி இருக்கு, பவுன்ஸ் அன்இவன் பவுன்ஸ் இருக்கா, எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருக்கா, ஒரு ஸ்பின்னர் போடுறாருன்னா ஒரு 1 ஓவர் பாருங்க, அடுத்து ஒரு சீமர் பேசறக்கு வரப்போ அது பிச் எப்படி இருக்கு. நம்ம முன்னாடி T20 இதுவே அப்படிதான் இருந்துச்சு, கிராஃபே அப்படிதான் இருந்துச்சு. எனக்கு நாமக்கு இருக்கு 3 ஓவருக்கு அடிக்கவே மாட்டாங்க, 15 for 0 இருக்கும். பவர் பிளே முடியும் போது 48 for 0 இருக்கும். அந்த 3 ஓவர் ஆக்சிலேட் பண்ணுவாங்க. இட்ஸ் ஜஸ்ட் தட் கெட்டிங் அக்கஸ்டம் டு தி பிச், அவ்வளவுதான். அது வந்து நீங்க சொல்றது ஓரளவு கரெக்ட் தான். பட் இப்ப இருக்கிற பிளேயர்ஸ் மென்டாலிட்டி அப்படிதான் இருக்கு நான் சொல்லுவேன். அடிக்கணும் அவங்க அடிச்சு ஒரு கேம் விளையாட்டாங்க. இப்ப திடீர்னு வந்து லைக் கேமே திரும்ப மாத்து அப்படின்னு சொல்றப்போ அவங்களுக்குமே இதுவா இருக்கும். லைக் அவங்க கான்பிடென்ட்டாவும் ஆயிட்டாங்க அவங்க அடிச்சு ஆடுறதுல. சோ தே ஆர் கான்ஃபிடென்ட்லி கோயிங் ஃபார் தி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்தே போக ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு என்னன்னா என்னதான் நீங்க கான்பிடென்ட் என்னதான் சூப்பரா விளையாடிட்டு வந்திருந்தாலுமே ஃபர்ஸ்ட் பால்ன்றது பார்த்துதான் வரணும். அவங்க எப்படி வந்து ஃபர்ஸ்ட் பால் வந்தோடனே பிச் கண்டிஷன்ஸ் எல்லாம் பார்க்காம 6 அடிக்கிறாங்கன்னு தெரியல. அது என்ன வைபவ் சூரியவன்சியாப்பா அப்படின்ற மாதிரி அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன் எல்லாரும் தான் சொல்றாங்க. அதான் எல்லாருமே தான் சொல்றேன் வைபவ் சூரியவன்சி மாதிரி அந்த மாதிரி கிராப் ஆஃப் பிளேயர்ஸ். வைபவ் சூரியவன்சி இதெல்லாம் பார்த்து தான் வளர்ந்து ஒவ்வொரு பாலும் 6 அடிச்சிட்டு இருக்கான். இப்ப அடுத்து ஒருத்த வந்து வைபவ் சூரியவன்சியை பார்த்து ஒரு 8 வயசு பையன் வந்து விளையாடுவாங்கல்ல, இந்த அண்ணா பாடுறா ஃபர்ஸ்ட் பாலே 6 அடிக்கிறாரு, இப்படிதான் ஆடணும் போல. ஒரு சின்ன விஷயம் என்னன்னா லைக் அவங்க எல்லாம் வந்து ப்ராப்பரான கேம் விளையாடிட்டு அதுக்கப்புறம் அவங்க நல்லா ஒரு நல்ல பிளேயர் ஆனதுக்கு அப்புறம் தான் ஃபர்ஸ்ட் பால் 6 அடிக்கிறது, அந்த மாதிரி ஒரு பயங்கரமான கான்பிடன்ஸ் வரும். புதுசா ட்ரெயின் ஆயிட்டு இருக்கவங்க வந்து யாருமே அந்த மாதிரி இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்காதீங்க, எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் பால் அடிக்க போடுன்னு சொல்லிட்டு பல சம்பவங்கள் எனக்கு நடந்திருக்கு. கோச்சு கிட்ட வந்து எங்க சமத்தியா வாங்கியிருக்கான், வேற எவ்வளவு வாங்கின மாதிரி ஊத்துறா பத்தியா. சரி ஓகே கைஸ், அதான் நாங்க சொல்லணும்னு நினைச்சோம். இந்த வகையில எனக்கு தெரிஞ்சு ப்ராப்பரா ஆடக்கூடிய ஒரு டீம் T20 நான் வந்து ஆப்கானிஸ்தான் சொல்லுவேன். இப்ராஹிமா இருக்கட்டும், குர்பாஸா இருக்கட்டும், 2 பேரும் காம்ப்ளிமெண்ட் பண்ணி. இப்ராஹிம் நான் தெரிஞ்சு பார்வல் அடிச்சு நான் பார்த்தே இல்ல, ப்ராப்பரா ஆடுவாரு, பிச் ஆக்சஸ் பண்ணி அதுக்கப்புறம் டுவர்ட்ஸ் பேக் எண்ட் இன்னிங்ஸ் தான் வந்து ஆக்சலேட் பண்ணுவாரு. ஐ திங்க் அந்த மாதிரி ஒரு பேட்டர் வேணும். அதுதான் வந்து திலக் வர்மா நான் நினைக்கிறேன். இப்ராஹிம் வந்து கடைசியில அடிச்சு கூட நான் பார்த்ததே இல்ல. கடைசி மேட்ச் கூட அடிச்ச மேல தான் மேட்ச் வாங்கடா போவர் வந்துட்டு நீ பாக்கல சொல்லுவாங்கடா. அது கூட அவர் ஸ்ட்ரைக் ரேட் கம்மியா இருக்கு ப்ரோ, சரியா விளையாட மாட்டாரு. நல்ல பிளேயர் இப்ராஹிம் சித்ரானி. அதான் அந்த மாதிரி ஒரு பிளேயர் ஒரு டீமுக்கு தேவை. எல்லாருமே அந்த மாதிரி இருந்தா பிரச்சனை, ஒருத்தர் இருந்தா சூப்பர். சரி ஓகே, கமெண்ட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணியாச்சு, क्वेश्चंस எல்லாம் ஆன்சர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் வர்சஸ் ஜிம்பாப்வே பத்தி தான் நம்ம பார்ப்போம். ஜிம்பாப்வே won the toss and chose to bowl first. கான்ஃபிடென்ட்டா வந்து நாங்க bowling எடுக்கிறோம்னு எடுத்தாங்க. ஒரு நல்ல ஸ்டார்ட்னு பாத்தீங்கன்னா நல்ல ஸ்டார்ட் தான். ஆக்சுவலி பிராண்டன் கிங்கையும் அவங்க கேப்டன் சாய் ஓப்னே வந்து புடிங்க எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹெட்மயரும் ரோமன் பவலும் கொடுத்த பார்ட்னர்ஷிப் தான் வந்து மேட்ச் சூப்பரா எடுத்துட்டு போச்சு. ஹெட்மயர் பார்ட்னர்ஷிப் கொடுத்துருக்க மாட்டாரு, 5 ரன்லயே அவர் வந்து நட்டுக்கிட்டு இருப்பாரு. எங்கராவா அவர் வந்து சூப்பரா வந்து லைக் அந்த ஃபீல்ட் செட்டப் வச்சு அந்த பவுலிங் வந்து எக்ஸிக்யூட் பண்றாரு. நல்லா கேட்சிங் பண்ணிட்டு இருக்க ஜிம்பாப்வே வந்து ஒரு கேட்சை டிராப் பண்ணி மேட்சே டிராப் பண்ணிட்டாங்க அங்க என்ன சொல்லணும். அதுக்கப்புறம் ஹெட்மயர் அடிக்க ஆரம்பிச்சதுதான் என்ன ஃபார்ம், சும்மா சில்லு அடிக்கிறா போல. நல்லா பால் எல்லா பக்கமும் போயிட்டு இருந்துச்சு. கூட பாத்தீங்கன்னா ரோமன் பவல் ஓகே திருஷ்டியை கழிச்சாச்சு, நம்ம வந்து சட்ட பிளேயர்ஸ் இவெல்லாம் சரியா விளையாடுறது இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்த பிளேயர்ஸ்ல கடைசியில ரோமன் பவல் இந்த திருஷ்டி மட்டும் கழியவே மாட்டேங்குதப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஒரு வழியா கழிந்துச்சு. ராமன் பவலுமே ஒரு நல்லா ஹேண்ட் கொடுத்தாரு. அவர் ஒரு ப்ராப்பரான இன்னிங்ஸ் ஆட்டிருந்தாரு நான் சொல்லணும். எல்லா பால்லாம் அடிக்க போகாம ஹெட்மயருக்கு ஒரு அசிஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவருமே கொஞ்சம் ஆக்சிலேட் பண்ண ஆரம்பிச்சாரு. 100 runs பார்ட்னர்ஷிப் ஃப்ரம் 51 balls. ஹெட்மயர் பாத்தீங்கன்னா ஒரு 30 balls 80 நம்ம முடிச்சாரு. பால் பாத்தீங்கன்னா 30 balls 59 நம்ம வந்து அடிச்சு
ஒரு நல்ல பேட்டிங் டிஸ்பிளே. அடிஷனலா ஹெட்மேயர் வந்து ஒரு ரெக்கார்ட் வச்சிருக்காரு. லைக் 19 balls 50 அடிச்சு இஸ் தி பிளேயர் டு ஸ்கோர் ஃபாஸ்டஸ்ட் 50 இன் T20 வேர்ல்ட் கப் ஃபார் வெஸ்ட் இண்டீஸ் அந்த ரெக்கார்ட் வைக்கிறாரு. இந்த வேர்ல்ட் கப்ல பாத்தீங்கன்னா மார்க்ரம், நிசாங்கா அந்த வரிசையில் ஹெட்மேயர் ஆல்சோ ஜாயின்ஸ் தி 19 ball 50 கிளப். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ரூதர்ஃபோர்ட் பேட்டிங் வராரு, அவரும் வந்து சில்லு அடிக்கிறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஷெப்பர்ட் வராரு, அவரும் அடிக்கிறாரு. எல்லாம் குவிக் ஃபயர்ஸ், ஒரு 20 runs 30 runs வந்து அடிச்சு ஜேசன் ஹோல்டர் வரைக்கும் வந்து 2 ball 2 6 மொத்தமா ஒரு 250 runs அடிக்கிறாங்க. ஜிம்பாப்வேல ஸ்பெஷலா அவங்க பவுலர்ஸ் பத்தி சொல்லி ஆகணும். அவங்களோட பெஸ்ட் பவுலர் ஸ்பின்ல வந்து எப்போனா விக்கெட் எடுத்து கொடுப்பாரு, நல்லா கண்டெயின் பண்ணுவாரு. சிக்கண்டர் ராசா லைக் அவர் போட்டதுனாலதான் வந்து மொமெண்டமே வந்துச்சு வெஸ்ட் இண்டீஸ்ன்ற மாதிரி. ஹெட்மேயர் வந்து அவர் அடிச்சு நல்ல ஒரு ஃபார்ம் வந்தாரு. 4 overs 59 runs கன்சிட் பண்ணாரு. ரீசெண்ட் டைம்ஸ்ல அப்படி பார்க்கவே இல்லை நான் அந்த மாதிரி போட்டு. 4 overs 15 கூட இல்ல மச்சி, 3 overs 53 or something போட்டு உரிச்சிட்டாங்க. அந்த அளவு 17 எக்கனாமி வச்சிருந்தாரு. ஆக்சுவலி வெரி போர் bowling ஃப்ரம் சிக்கண்டர் ராசா. பட் மத்த பிளேயர்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு சுமாரா தான் போட்டாங்க. எண்டாக நல்லா போட்டாலுமே அவர் வந்து எக்கனாமி ஜாஸ்தி 12 எக்கனாமியா நம்ம கொடுத்தாரு. அடிச்சிட்டாங்க, டெத்லயும் அடிச்சிட்டாங்க. அவங்களோட பெஸ்ட் ஆஃப் த பவுலர்ஸ் முசர்பானியே பாத்தீங்கன்னா ஒரு 42 ரன் வச்சிருந்தாங்க 4 ஓவர்ல, 2 விக்கெட் எடுத்தாரு, நல்லா தான் போட்டாரு. சரி ஓகே, ஜிம்பாப்வே வந்து பேட்டிங் ஆட வராங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோட பிரைன் பெனட்டோட விக்கெட் வந்து அகில் ஹுசைன் தூக்கிடுறாரு. அகில் ஹுசைன் ஆக்சுவலி பவர் பிளே வந்து சூப்பரா போடுறாரு. அவரு ரிலீஸ் பாயிண்டே சூப்பரா இருக்கு. டக்குன்னு ஒரு பால் கிட்ட வந்து ஒரு பால் வந்து மேல தூக்கி போறாரு. அதோட ரிலீஸ் பாயிண்ட் வச்சு கண்டே பிடிக்க முடியல. அது வந்து மேபி அது ஒரு ட்ரிக்கா இருக்குமோ பேட்ஸ்மேன் வந்து பசில் பண்றது. நல்லா போடுறாரு அந்த இது ஆஸ்பெக்ட்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மயர்ஸ் வந்து ஒரு எக்ஸ்ப்ளோசிவா ஆடிட்டு இருந்தாரு. டீம்ல ஒரு 2 பேட்ஸ்மேன் வந்து நல்லா ஆடினாங்க. அதுல வந்து மயர்ஸ் வந்து சூப்பரா ஆடி அதுக்கப்புறம் விக்கெட்ஸ் வந்து டக்கு நடுவுல போயிட்டே இருந்துச்சு. டு மென்ஷன் குடகேஷ் மோட்டியும் அகில் ஹுசைன் தான் லைக் வந்து அந்த விக்கெட் இருக்கிறதா இருக்கட்டும், கண்டெயின் பண்றதா இருக்கட்டும், பயங்கரமா வந்து கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு என்ன ஒரு சின்ன கேள்வினா, நல்ல ஸ்பின் எடுத்துச்சு குடகேஷ் மோட்டியா இருக்கட்டும், அகில் ஹுசைனா இருக்கட்டும். அந்த டர்ன் வந்து ஷார்ப் டர்ன்ஸ் தெரிஞ்சு எதுக்கு வந்து ராஸ்டன் சேஸை உட்கார வச்சுட்டு இவங்க வந்து ஷெப்பர்ட் எடுத்துட்டு வந்தாங்க தெரியல. பட் இட் எண்ட் ஆஸ் எ குட் மூவ். நல்லா போட்டாங்க. 2 ஸ்பின்னர்ஸ்மே சேர்த்து 7 விக்கெட் எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். அவர் கரெக்டா அந்த குடகேஷ் மோட்டி என்ன தெரியுமா, இந்த லைன்ல போட்டு கரெக்டா ஒரு ஸ்லைட் ஷார்ப் டர்ன் இந்த ஃப்ரண்ட்ல ஆடும்போது ஒரு டர்ன் வந்து போல்ட் அடிப்பல, அதே மாதிரி பால 1-2 பால் போட்டா போறாங்க, நிறைய பால்ஸ் போட்டாரு. அதுதான் வந்து அவ்வளவு அக்யூரஸியா போடுற ஒரு பவுலர் வந்து எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு பாக்கவே. ஒரு யங்ஸ்டர் கூட அவரு. அதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ரொம்ப நாளா. அகில் ஹுசைன் ஆடினாலும் குடகேஷ் மோட்டி ஆட வைக்கணும் வெஸ்ட் இண்டீஸ். அவரை வந்து 2 பேர் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் உட்கார வச்சிடாதீங்க ஒருத்தர் அப்படின்ற மாதிரி நம்மளும் சொல்லியிருந்தோம். வெஸ்ட் இண்டீஸ் அப்படிதான் பாக்குறாங்க. 2 பேரும் டிஃபரெண்ட் டைப் ஆஃப் பவுலர்ஸ். 2 பேருமே வந்து சூப்பரா போடக்கூடிய பவுலர்ஸ். ஒருத்தர் பவர் பிளேல எக்ஸிக்யூட் பண்ணுவாரு, இன்னொருத்தர் மிடில் ஓவர்ஸ் சொன்ன மாதிரி குடகேஷ் மோட்டி சூப்பரா அந்த ஸ்பின்னர் போட்டு பேட்ஸ்மேன் வந்து பம்பூசில் பண்ணுவாங்க. நீ கேட்டிருந்தா ஏன் சேஸ் உட்கார வச்சு ஷெப்பர்ட் அப்படின்னு. ஷெப்பர்ட் இன்ஜுரில இருந்தாரு, ஷெப்பர்ட் வந்து அவங்க டீமுக்குள்ள. ஆனா அன்பார்ச்சுனேட்லி இவங்களுக்கு இதுக்கு முன்னாடி வந்து 4 சேஸ் ஆன ஒரு கேள்வி இருந்துச்சு. அதுல வந்து இவங்க அதை சூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் சீம் எடுத்ததுன்னா ஃபோர்டு, ஸ்பின் எடுத்ததுன்னா சேஸ்னு போயிட்டு இருந்தாங்க. ஆனா ஃபோர்டு வந்து இப்ப எல்லா பிச்சிலுமே சூப்பரா போடுறாரு. அந்த பவர் பிளேல வந்து மொமெண்டம் கொடுக்குறாரு வெஸ்ட் இண்டீஸ். அதனால அவரை உட்கார வைக்க முடியாது. அதனால ஷெப்பர்ட் எடுத்துட்டு வந்து ஆகணும். யாருப்பா அந்த ஒரு ஆளு அப்படின்னு திரும்பி பார்த்தா தேல்பத்ரி சிங்னு சேஸ் தான் இருந்தாரு. அதனால வந்து சொன்ன மாதிரி அந்த ரெப்யூட்டட் பிளேயர் ராஸ்டன் சேஸ்மே வந்து உட்கார வச்சிருக்காங்க. கண்டிஷன்ஸ் ஃபாலோ பண்ணி இன்னொரு நல்ல பிளேயர் எடுக்கணும் அப்படின்றனால எடுத்துட்டு வந்தாங்க. ஆமா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கடைசியில விக்கெட்ஸ் எல்லாம் போனதுக்கு அப்புறம் மேட்சே முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் பிராட் எவன்ஸ் வந்து உள்ள வராரு. அவரு பாத்தீங்கன்னா ஒரு அன்எக்ஸ்பெக்டட் நல்ல நாக்குன்னு சொல்லலாம். ஜேசன் ஹோல்டர்லாம் அந்த பாஸ்ட்ல வந்து பவுன்சர் போறாருங்க. அதை மடக்கி மிட் விக்கெட்ல அடிக்கிறாரு. லைக் இவரு ஆன ஷாட்ஸா இருக்கட்டும், மயர்ஸ் ஆன ஷாட்ஸா இருக்கட்டும், ஒரு குவாலிட்டி ஷாட்ஸ் நான் சொல்லுவேன். மயர்ஸ் எல்லாம் அந்த லாஃப்டட் 6 ஒன்று அடிச்சாரு ஏறி வந்து எக்ஸ்ட்ரா கவர்ஸ்ல. ஆனா சூப்பரா இருந்துச்சு. ஒரு நல்ல குவாலிட்டி டீம்ல இருக்க குவாலிட்டி பிளேயர்ஸ் அடிக்கிற ஷாட். ஜிம்பாப்வே லாங் வே டு கோ. அவங்க வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. பிளேயர்ஸ் ஆடுறதுலேயே நமக்கு தெரியுது. இந்த ஒரு மேட்ச் ஓகே அவர் அன்பார்ச்சுனேட்டா முடிஞ்சு. ஒரு எக்ஸெப்ஷனல் பிளே அந்த கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணி இண்டீஸ் விளையாடுறதுனால அவங்க வந்து ஜெயிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஆக்சுவலி இப்ப ஜெயிச்சிட்டாங்கன்றத தாண்டி அவங்க நெட் ரன் ரேட் ஒரு பெரிய பூஸ்ட் 100 ரன் மார்ஜின் சம்திங் ஜெயிச்சிருக்காங்க. அந்த மார்ஜின் ஏன் இன்னுமே முக்கியம்னு பாத்தீங்கன்னா, இந்தியா வந்து 76 ரன்ஸ் மார்ஜின்ல தோத்துருக்காங்க சவுத் ஆப்பிரிக்கா. சவுத் ஆப்பிரிக்கா வெஸ்ட் இண்டீஸ் 2 பேரும் நெட் ரன் ரேட்ல பயங்கர பிளஸ்ல இருக்காங்க. மீன்வேல் அடுத்து இருக்கக்கூடிய 2 டீம் இந்தியா ஜிம்பாப்வே 2 பேரும் நெகட்டிவ்ல இருக்காங்க அப்படின்றப்போ டாப் 2 டீம்ஸா குவாலிஃபை ஆவாங்கன்றப்போ இந்த நெட் ரன் ரேட் கண்டிப்பா ஒரு ப்ராப்ளமா வரும். இந்த ஒரு விஷயம் இந்தியா டீமுக்கு பாதரிங்காவே இருக்கும். ஸோ இப்போ ஜிம்பாப்வே அவங்க அடிக்கணும், பயங்கரமா அடிக்கணும், வேற வழியே இல்ல. ஜெயிச்சா மட்டும் பார்த்தாது, அதிக நெட் ரன் ஜெயிக்கணும்ன்றது தான் வருவாங்க. ஜெயிச்சிருவாங்கன்னு எனக்கு தோணுது. சென்னையில மேட்ச் அது பொறுத்து இருந்து பார்க்கணும். ஒரு பக்கம் இருக்கட்டும், என்னதான் ரன் ரேட் வந்து பயங்கரமா அடிச்சாலும் இந்தியா வந்து மைனஸ்ல இருந்து அந்த 5 கிட்ட போற இருக்கவங்க வந்து ரொம்ப கஷ்டம். வெஸ்ட் இண்டீஸ் வந்து தோத்து ரன் ரேட் கீழே வந்தாலுமே ஒரு 3-2ல வந்து முடிப்பாங்க. நம்ம வந்து மைனஸ்ல இருக்கோம், ஜெயிச்சு அந்த அளவுக்கு ஒரு பெரிய ரன் ரேட் எடுக்கிறது கஷ்டம். வெஸ்ட் இண்டீஸ் 2 மேட்ச்மே தோத்தாதான் இந்தியா ஹாஸ் a fair chance to go inside semifinal. இதுல இன்னொரு ட்விஸ்ட் இருக்கு. லைக் ஜிம்பாப்வே ஒரு காக்கில அவன் வந்து 2 மேட்ச் ஜெயிச்சிட்டாலும் அவனுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அவன் எப்படி ரன் ரேட் ஜெயிக்கணும். அவன் வரமாட்டான். ஆமா, இருக்கிற நிலைமை பார்த்தா கொஞ்சம் கஷ்டம் தான். வெஸ்ட் இண்டீஸ் வந்து சவுத் ஆப்பிரிக்கா கிட்டே தோக்கணும், நம்ம கிட்டே தோக்கணும். ஆமா, சரி ஓகே. இந்த குரூப்ல இருக்கிற காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். அப்படி நம்ம குரூப் 2 பக்கம் போனோம்னா இன்னைக்கு அதாவது இந்த வீடியோ நாங்க டியூஸ்டே அன்னைக்கு தான் ரெக்கார்டே பண்றோம். டியூஸ்டே அன்னைக்கு ரிலீஸ் ஆகுமான்னு தெரியல. ஒருவேளை வந்து டியூஸ்டே ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இன்னைக்கு வந்து இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கும் போதே இன்னொரு மேட்ச் வந்து போயிட்டு இருக்கும்.
the most important match of group 2 பாகிஸ்தான் vs இங்கிலாந்து. அந்த மேட்ச் வந்து ஜெயிக்கிறவங்க இங்கிலாந்து ஜெயிச்சாங்கன்னா கன்ஃபார்மா அவங்க குவாலிஃபை ஆகுது. ஒரு 85-90% சான்ஸ் இருந்துரும் because they have already defeated ஸ்ரீலங்கா. பாகிஸ்தான் ஒரு abandon மேட்ச்க்கு அப்புறம் வராங்க, ஒரு 1 பாயிண்டோட வராங்க. சோ அவங்களுக்கு இது மஸ்ட் வின் கேமா இருக்கும். ஜெயிச்சே ஆகணும் கண்டிப்பா. தோத்துட்டாங்கன்னா I think will be a bit complicated for them as well. சோ பாப்போம், இந்த மேட்ச் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதே மாதிரி இந்த குரூப் பேசுறப்போ இங்கிலாந்து ஸ்ரீலங்கா நம்ம போன வீடியோல சும்மா ஒரு கிளிம்ஸ் பாத்துறோம், இந்த வீடியோல சும்மா ஒரு கிளிம்ஸ் பாத்துக்கலாம். அதேதான், அந்த பலிக்கையில வச்சு ஸ்பின் எடுத்துச்சு. ஸ்பின் எடுத்தாலுமே வந்து சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணாங்க இங்கிலாந்து. எஸ்பெஷலி வில் ஜாக்ஸா இருக்கட்டும், 3 விக்கெட்ஸ் எடுத்தாரு. ஆடில் ரஷீதா இருக்கட்டும், லியாம் டாசனா இருக்கட்டும், அவங்க ஸ்பின்னர்ஸ் வந்து சூப்பரா போடுறாங்க. அதுல லியாம் டாசன் ஸ்பெசிஃபிக்கா சொல்லியிருந்தாரு, எனக்கு இந்த கண்டிஷன் பலிக்கலை கண்டிஷன் பொறுத்தவரையில நீங்க 20th ஓவர் ஸ்பின் போடாலும் விக்கெட் எடுக்கக்கூடிய மாதிரி கண்டிஷன்ஸா இருக்கு. அதனால வந்து ரொம்ப நாங்க வந்து ஜாலியா நாங்க வந்து என்ஜாய் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஒரு இங்கிலாந்து டீமோட ஸ்பின்னர் வந்து இந்த மாதிரி சொல்லுவாரு அப்படின்னு வந்து எதிர்பார்த்ததே கிடையாது. கனவுல கூட நான் எதிர்பார்த்தது இல்ல. அந்த அளவுக்கு ஆயிட்டு இருக்கு நிலைமை. அண்ட் மீன்வேல் அவங்க பேட்டிங் பாத்துக்கிட்டீங்கன்னா ஃபில் சால்ட் நின்னாருங்க. ஒரு எண்ட்ல வந்து அவர் தான் அடிச்சாரு. நம்ம வந்து இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்ல சூரியகுமார் யாதவ் USA ஷாட்ஸ் தெரியுமா, அதே மாதிரி ஒரு நாக்கு ஃபுல் டீம் கொலாப்ஸ் ஆகிறப்போ அவர் மட்டும் நின்று ஒரு 70+ அடிச்சாரு. மீன்வேல் ஒரு பினிஷிங் இம்பார்ட்டன்ஸா வந்து வில் ஜாக்ஸ் பவுலிங்ல மட்டும் இல்ல, அடி பேட்டிங்ல அடி பண்ணிட்டு மேட்சுக்கு மேட்ச் அடிக்கிறாரு மச்சி. அவங்க சூப்பரா ஐடென்டிஃபை பண்ணி நீ தாண்டா டிரைவர், உன்னைய தாண்டா வச்சு ஓட்டணும் அப்படின்ற மாதிரி வச்சு ஆடிட்டு இருக்காங்க. அவரும் சூப்பரா பர்ஃபார்ம் பண்றாரு மேட்சுக்கு மேட்ச். இப்போ இந்த ஒரு எண்டு வில் ஜாக்ஸ், இன்னொரு ரெண்டு ரதர்ஃபோர்டு. இதை பார்த்துட்டு மும்பை இந்தியன்ஸ் ஃபேனுக்கு நீங்க சந்தோஷப்படுவீங்களா இல்ல தலைவலியான்னு எனக்கு தெரியல. ஒரு தலைவலி ஓப்பனிங் இல்ல, டிகாக்கா ரிக்கில்டன். நானு இதுல வந்து ருதர்ஃபோர்ட் இருக்காரு, வில் ஜாக்ஸ் இருக்காரு மிடில் ஆர்டர்ல, அப்புறம் கார்பின் பாஸ், மிச்சல் சாண்ட்னர், அப்புறம் கசன்ஃபர், இவங்க யார் விளையாட வைப்பாங்க? போதும் லிஸ்ட் போகுது. அங்க எம்ஐ பிரிவியூல திரும்ப அதை பாத்துப்போம். இப்ப அது வேணாம். அதனால வந்து வேற சம்பந்தமே இல்லாம நீங்க ஏன்டா பிரிவியூஸ் விட்டீங்க பாத்தீங்களா? கிக்கி பிக்கி டேய் ஆளு இருக்கிறாலே விளையாட இல்ல. சரி ஓகே, அந்த சைட்ல போவேனா, அது விட்டுருங்க சரிங்களா. சோ அதுதாங்க இப்போதைக்கு ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு குரூப்ஸ். லைக் வந்து குரூப் 1 இஸ் பிட் டிஃபிகல்ட். குரூப் 2ல வந்து ஒரு மேட்ச் அபான் ஆகாம இருந்தா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா போயிருந்திருக்கும். பட் ஓகே, அது வந்து பொறுத்து இருந்து எந்த டீம் குவாலிஃபை ஆவாங்கன்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஓகே, நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய T20 வேர்ல்ட் கப் அப்டேட். சரி ஓகே, அது பொறுத்து இருந்து பார்ப்போம். ஸோ கமிங் பேக் டு another update from T20 வேர்ல்ட் கப். ஸோ இப்போ ரீசெண்டா நடந்த இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா மேட்ச்ல வருவோமே, நம்மளோட ஒன் ஆஃப் த கோச்சஸான ரைன்டன் டொஸ்காட்டே வந்து சில கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணிருந்தார் பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல. அதுல அவர் அதிகமா கேட்ட கேள்விகள் ஒன்னு சஞ்சு சாம்சன் பத்தி, இன்னொன்னு வந்து வாஷிங்டன் சுந்தரோட இன்க்ளூஷன் பத்தி. ரெண்டுத்துக்குமே ஒரு பதில் சொல்லியிருந்தார். ஒன்னு வந்து ரொம்ப கான்ட்ரடிக்டரியா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் அவர் சொன்னது வந்து சஞ்சு சாம்சன் பத்தி, சஞ்சு சாம்சன் வந்து ஆடுவாரா அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. நீங்க வந்து வேணா உங்க டீம்ல வந்து கொஞ்சம் வீக் லிங்க் இருக்கு பேட்டிங்ல, ஆட வைப்பீங்கன்னு கேட்டப்போ அவர் வந்து எஸ் கண்டிப்பா அடுத்த கொஞ்சம் நாளைக்கு வந்து சஞ்சு சாம்சனோட டாக்ஸ் வந்து ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அவர் டாப்ல ஆட வைக்கணும், அபிஷேக் சர்மா உட்கார வைக்கணும், இல்ல வந்து திலக் வர்மாவை டிராப் பண்ணணும். திலக் வர்மா ஏன் இவ்வளவு ஹேட்டட்னு தெரியல. அபிஷேக் சர்மா தூக்கணும், திலக் வர்மா தூக்கணும், சஞ்சு ஒன் ரன் ஆடக்கணும், சஞ்சு ஓப்பனிங் ஆட வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இது போயிட்டு இருக்கு. அதை பத்தி நான் பேசுறேன், நீ ஃபர்ஸ்ட் இதை முடிச்சிரு. எனக்கு அவங்க ரெண்டு பேரும் விடு. இந்த டீம்ல வந்து ரொம்ப நாளாவே வந்து ஆக்சுவலி யாருமே கண்டுக்காத ஒரு பிளேயர் இருக்காங்க. திலக் வர்மா இந்த அடிக்கிறாங்க. திலக் வர்மாச்சும் ஒரு 3 மேட்ச் அடிச்சு கொடுத்து ஜெயிச்சு வச்சாரு. ரீசென்ட் டைம்ஸ் கடைசி 1 இயர்ல எனக்கு தெரிஞ்சு ஒரு மேஜர் டிராபேக்கா இருக்கிற ஒரு பிளேயர் யாருன்னு பாத்தீங்கன்னா ரிங்கு சிங். ரிங்கு சிங் வந்து பினிஷிங்லாம் செமையா பண்ணுவாங்க, இல்லன்னு சொல்ல, இஸ் வெரி டேலண்டட். பட் இப்போ இருக்கிற டீம்ல ஆல்ரெடி 2 பேர் அந்த ரோல பண்றதுக்கு இருக்காங்க, ஹர்திக் பாண்டியா, சிவம் துபே. அவங்களுக்கு அப்புறம் தான் வந்து ரிங்கு சிங் வராரு அப்படின்றப்போ அவரோட இம்பாக்ட் கம்மியாகுது. ஒண்ணு நீங்க ரிங்கு சிங் யூஸ் பண்றதா கொஞ்சம் டாப்ல இறக்கி விடுங்க. அதாவது அந்த மிடில் ஓவர்ஸ்ல எங்க அவர் இருந்து ஸ்ட்ராங்கா இருப்பாரு அங்க இறக்கி விடுங்க. அதை இறக்கி விடுவாங்களா, இறக்கி விட மாட்டாங்க. அப்போ ரிங்கு சிங்க டிராப் பண்ணிட்டு சஞ்சு சாம்சன் எடுத்துட்டு வரலாமோ அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி நிறைய பேர் கேக்குறீங்க. அதுவுமே வந்து எனக்கு வேல்யூபிளா தான் பட்டுச்சு. பிகாஸ் திலக் வர்மா ஐ திங்க் இந்த டீமுக்கு கண்டிப்பா தேவை. அபிஷேக் சர்மா சும்மா ஒரு 1 பேட் வேர்ல்ட் கப் இப்போ வரைக்கும் போகுதுன்றதுனால டிராப் பண்ண கூடாது. ஏன்னா அவர் போன வருஷம் கூட அவர் தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தார் டீம் இந்தியாவை. அப்ப நீங்க சஞ்சு கரெக்ட். ஆக்சுவலி ரிங்கு சிங் இப்ப தூக்கிட்டு ஒரு டாப் ஆர்டர் பிளேயர் நீங்க எடுத்துட்டு வந்தீங்கன்னா லைக் ஹர்திக் பாண்டியாவே கொஞ்சம் கீழே ஆடுவாரு. ஹர்திக் பாண்டியா இப்பெல்லாம் கொஞ்சம் ஏர்லியா வந்துடுறாரு மேல. ஆமா, சோ அந்த ஒரு ஹர்திக் பாண்டியா, சிவம் துபேன்னு ஒரு பினிஷிங் எபிலிட்டி இருக்கும். ஒருவேளை நான் ரிங்குவை டிராப் பண்ணணும்னு சொல்ல, சஞ்சு நீங்க எடுத்துட்டு வரணும்னா அது ஒண்ணுதான் சாய்ஸ் நான் சொல்றேன். அப்படி அதுக்கப்புறம் வாஷியை டிராப் பண்ணிட்டு நீங்க அப்செட் எடுத்துட்டு வந்தா தான் டீம் கரெக்டா இருக்கும். அப்படி இல்லனா ரிங்கு சிங் அவர் ரோல் ஆடட்டுமே. அவர் ரொம்ப மேட்சா வந்து ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு டீம் இந்தியாவுக்கு. ஆஃப் கோர்ஸ் கொஞ்சம் மேட்சா சரியா ஆடல, அந்த ஒரு ரெபுடேஷன் டாப்ல தான் ஆட வைக்கணும். 1 டவுன்ல சஞ்சு, 2 டவுன்ல திலக் வர்மா. அப்படி இல்லனா 1 டவுன்ல திலக் வர்மா, 2 டவுன்ல சஞ்சு, 3 டவுன்ல ஸ்கை வந்து முன்னாடி ஒரு ரோல் பண்ணுவாங்க. அவர் நடுவுல மிடில் ஓவர்ல ஆடிட்டு இருந்தாரு இந்த ஏசியா கப்ல. என்ன அந்த மாதிரி தான் இறக்கிட்டு ஆகணும். அதான் சொல்றேன், சஞ்சுக்காக இடம் இல்ல. ஆமா, சஞ்சுக்கு இடம் இல்ல, அதான் உண்மை. சஞ்சு ஆட வைக்கணும்னா இதான் சான்ஸ் அப்படின்ற, வேற வழி இல்ல. எனக்கு என்னன்னா கொஞ்ச நாள் முன்னாடி சஞ்சு வந்து வேணாம் போதுனா அப்படின்ட்டு வந்து கலாய்ச்சி இது பண்றாங்க. இப்ப சில மேட்சஸ் திலக் வர்மா பெர்ஃபார்ம் பண்ணல, அதனால வந்து திலக் வர்மா ஸ்பாட் வந்து அவங்களுக்கு கண்ணு ஊத்துது. சஞ்சு வேணும். சஞ்சு வந்து கடைசியா அடிக்கவே இல்லையடா, அதனால தான் வேணான்னு சொல்லிட்டு உட்கார வச்சுக்கீங்க. இப்ப புதுசா என்னடா சஞ்சு மேல பாசம்ன்ற மாதிரி இவங்க வந்து அவன் வந்தா இவன் வேணான்பாங்க, இவன் வந்தா அவன் வேணான்னு மாத்தி சொல்லிட்டு தான் இருப்பாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் மேனேஜ்மெண்ட் வந்து இதே டீம் வந்து ஃபாலோ பண்றது எனக்கு பெட்டரா தெரியும். ரிங்கு சிங் எடுத்துட்டு வாஷிங்டன் சுந்தர், அக்ஷர் பட்டேல் 2 பேரை கூட வந்து விளையாட வைக்கலாம். அந்த ஆப்ஷன் கூட யூஸ் பண்ணலாம் என்ன பொறுத்த வரைக்கும்.
மத்தபடி டாப் ஆர்டர் செட் எல்லாமே சூப்பர். திலக் வர்மாலாம் நான் வந்து இல்ல எனக்கு தெரிஞ்ச டாப் ஆர்டர்ல டீமே செட் தான்டா. அது வந்து எல்லா பிளேயர்ஸ்க்குமே வந்து மாட்டாது. ஒரு டைம்ல வந்து கொஞ்சம் ஒரு பிளேயர்ஸ் டவுனா தான் இருப்பாங்க. லைக் போன T20 வேர்ல்ட் கப் பாத்தீங்கன்னா டூபே வந்து பெருசா ஆடல ஸ்டார்டிங்ல எல்லாம். அந்த நம்ம வந்து இது கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு தான் இருந்தோம் டூபே எதுக்கு எடுத்து வந்தாங்கன்னு. ஆனா ரோஹித் சர்மா வந்து அந்த டீம் எனக்கு இந்த டீம்னா இந்த டீம் வச்சு தான் நான் ஃபுல்லா விளையாடுவேன்ற மாதிரி கடைசியில டூபே அடிச்சு கொடுத்தாரு நம்மளுக்கு கரெக்டா. அந்த மாதிரி எங்கேயா ஒரு இதுல திலக் வர்மா மாதிரி ஒரு பிளேயர் அடிப்பாரு கண்டிப்பா. அவர் வந்து ப்ரூவ் பண்ணிட்டு தான் வந்திருக்காரு. நீங்க என்ன முன்னாடி மேட்சே பார்க்காத மாதிரி பேசுறீங்கன்ற மாதிரி தான் எனக்கு தாட் இருக்கு. லைக் அவருக்கு ஒரு சான்ஸ் வரும், அவரு கரெக்டா யூஸ் பண்ணுவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் திலக் வர்மா. சோ திலக் வர்மா நான் எங்கேயுமே வந்து விட்டே கொடுக்க மாட்டேன். ஒரு சூப்பரான பிளேயர் அவர். எனக்கு இன்னொரு பேஃப்லிங்கா இருக்கிறது என்ன அப்படின்னா, நம்ம இதுக்கு ஒரு மேட்ச் தோத்துருக்கோம் சரியா. ஒரு T20 வேர்ல்ட் கப்ல இருந்து கடைசி ஒரு 12 மேட்ச்ல ஒரு மேட்ச் ஃபர்ஸ்ட் மேட்ச் தான் தோக்குறோம். நம்ம இதுக்கு முன்னாடி ஏதோ பெருசா T20 வேர்ல்ட் கப் ஒரு 10 T20 வேர்ல்ட் கப் அடிச்சுட்டே வந்து இந்த மேட்சை வந்து தோக்குறோம் அப்படின்ற மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. The thing is we are so dominant. அதான் உண்மை சரியா. இந்தியா டீம் so dominant that ஒரு மேட்ச் தோத்தாலே வந்து எக்கச்சக்க கிரிட்டிசிசம்ஸ் இருக்கு. பட் என் கேள்வி என்னன்னா, நம்ம தோத்துட்டு வந்திருக்கோம். நம்ம அவ்வளவு T20 வேர்ல்ட் கப் நம்ம வந்து பாட்டில் பண்ணிருக்கோம். செமி ஃபைனல்ஸ்ல ஃபைனல்ஸ்ல அந்த மாதிரி நம்ம எக்கச்சக்க மேட்ச் நம்ம தோத்துருக்கோம். 2 வேர்ல்ட் கப் தான் ஜெயிச்சிருக்கோம். 7ல ஜெயிச்சோம், 24ல ஜெயிச்சோம். அவ்வளவுதான். கம்மிங் அஸ் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் ஓகே. பட் அதுக்கு முன்னாடி எவ்வளவு T20 வேர்ல்ட் கப் ஜெயிச்சிருக்கோம், எவ்வளவு மேட்ச் இந்த மாதிரி தோத்துருக்கோம், தோத்ததே இல்லையா. 17 வருஷம் நம்ம சும்மா தானே உட்கார்ந்தோம். அப்படி இருக்கும்போது ஒரு மேட்ச் தோத்ததுக்கு எதுக்கு இவ்வளவு பேக்லாஷ் எனக்கு புரியல. ஓகே ஒத்துக்கறேன் பேட்டிங் மோஸ்ட் அது வந்து ஆக்சுவலி இவங்க என்னன்னா பிளேயர்ஸ் வந்து அவுட் பெர்ஃபார்ம் பண்றாங்க. எக்கச்சக்க பிளேயர்ஸ் இருக்கனால அந்த ஃபெயிலியர் 2-3 ஃபெயிலியரை கூட இவங்களால தாங்கிக்க முடியல. அதனால தான் சஞ்சு வந்து டிராப் பண்ணுங்கன்னு அப்ப நீங்க சொன்னீங்க. இப்போ வந்து சஞ்சு திரும்ப எடுத்துட்டு வாங்க திலக் வர்மா பதில் நீங்க இப்போ அதான் சொல்றீங்க. ஃபெயிலியர்ஸ்ன்றது பிளேயர்ஸ்க்கு இருக்கும். தட் இஸ் நார்மல். ஒன் பேட் டே அது எல்லாருக்கும் ஒரே நேரத்துல வந்து பேட் டேவா அமைஞ்சதுதான் வந்து மேட்ச் வந்து ரொம்ப பாட்டில் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். அது எனக்கு தெரிஞ்சு ஹரிஷ் அடிக்கடி சொல்லுவாங்க திருஷ்டி கழிச்சு விட்டோம் அப்படின்ற மாதிரி. அது இது சீக்கிரமே வந்துச்சுன்றது நல்லதுதான் நான் ஃபீல் பண்றேன். நான் திரும்ப சொல்றேன் T20 வேர்ல்ட் கப் இந்தியா ஜெயிக்கலனா கூட ஐ டோன்ட் கேர் பிகாஸ் த வே த இந்தியன் டீம் இஸ் பேட்டிங் தி செட்டிங் அப் ஃபார் தி ஃபியூச்சருக்கு வந்து ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்றாங்க. இப்பவே செட் பண்ணிட்டாங்க. ஒரு மேட்ச் தோத்தாலும் கிரிட்டிசிசம்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி. எனக்கு என்னன்னா இட்ஸ் டேக்கிங் மீ பேக் டு மை சைல்ட்ஹுட் டேஸ். அந்த ஆஸ்திரேலியா டீம்லாம் வந்து அப்ப ஜாம்பவானா இருப்பானுங்க. ஒரு மேட்ச் தோப்பாங்க, ஒரே ஒரு மேட்ச் தோப்பாங்க. 3 வருஷத்துல ஒரு மேட்ச் தோத்துருப்பாங்க. ஆக்சுவலி அந்த ICC ஈவென்ட்ஸ்ல தொடர்ந்து மேட்சஸ் ஜெயிச்சது வந்து ஆஸ்திரேலியா வந்து 15 இருந்தாங்க. நம்ம இப்போ வந்து 17 வந்துட்டோம். இப்பதான் கரெக்ட்டா அந்த மேட்ச் தோத்தோம். ஆமா அந்த மாதிரி அது ICC டிராஃபி மட்டும் இல்ல, ட்ரைனேஷன் சீரிஸா இருக்கட்டும், பைலேட்டரல் சீரிஸா இருக்கட்டும், 3 வருஷத்துல ஒரே ஒரு மேட்ச் தோப்பாங்க. அந்த ஒரு மேட்ச் தோத்ததுக்கு அப்புறம் பார்த்தா ஆஸ்திரேலியன் மீடியாவே வந்து எக்ஸ்ப்ளோட் ஆகும். எப்படி ஆஸ்திரேலியா தோக்கலாம், இது பண்ணிட்டாங்க, பாண்டிங் ரிட்டையர் ஆனோம், பாண்டிங் ரிட்டையர் ஆனோம் மேலா பேசுறீங்க அப்படின்ற மாதிரி தான் பேசிட்டு இருக்கு இப்ப இருக்கிற மீடியாலாம். ருக்கோச்சாரா ஒரே மேட்ச் தான், கண்டிப்பா இந்தியா பவுன்ஸ் பேக் பண்ணுவாங்க, டீம் எல்லாம் மாத்தி எல்லாத்தையும் திடீர்னு வந்து தோனி ரிட்டையர்மெண்ட் வந்து ஆட ஒரு கேங் பேசிட்டு இருக்காங்க விக்கெட் கீப்பிங் பத்தி. எங்களுக்கு என்ன உறுத்தலா இருக்குன்னா அப்வியஸா தெரியுது இந்தியன் பேட்ஸ்மேன் நம்ம சொல்லியிருந்தோம் இதெல்லாம் வந்து விக்கெட் விட்டுற இடமா இருக்கு, இந்த மாதிரி ஷாட்லாம் ஆட போனோம் அப்படின்ட்டு அதே பண்ணி அவுட் ஆறானுங்க. அதுதான் காண்டாவது. ஆமா அதை கண்டிப்பா இந்த டீம் பேசிருப்பாங்க, அனாலிசிஸ் டீம் பேசிருப்பாங்க. நம்ம அனாலிசிஸ் டீம்னு சொல்லும்போது அடுத்து ரைட் அண்டர்ஸ்கார்ட் சொன்ன ரெண்டாவது விஷயமும் அதுதான், வை அக்ஷர் ஓவர் வாஷி அப்படின்னு கேட்டும்போது அவர் தெளிவா சொல்லியிருந்தாரு. நாங்க வந்து அனாலிசிஸ் டீம்ல பேசும்போது கன்சிடர் பண்ண விஷயம் என்னன்னா, எங்களுக்கு த்ரெட்டா இருக்கிறது 3 பிளேயர். ஒன்னு வந்து டிகாக், செகண்ட் வந்து ரிக்கில்டன், தேர்ட் வந்து மில்லர். அதனால வந்து நாங்க ஒரு ஆஃப் ஸ்பின்னரா இல்ல வந்து குல்தீப் யாதவா நாங்க யோசிச்சுட்டு இருந்தோம். சின்ஸ் வாஷிங்டன் சுந்தர் எக்ஸ்ட்ரா பேட்டிங் விளையாண்டும் கொடுப்பாருன்றதுனால வி வெண்ட் அஹெட் வித் வாஷிங்டன் சுந்தர். நான் சொன்ன மாதிரி அவரும் சொல்லியிருந்தாரு டிகாக்கு வந்து இந்த பவர் பிளே அகைன்ஸ்ட் வாஷிங்டன் சுந்தர் ஆர் அகைன்ஸ்ட் ஆஃப் ஸ்பின்னர் பெருசா ஒரு மேட்ச் இல்லன்றதுனால நாங்க வாஷியை ப்ரிஃபர் பண்ணோம். ஃபார்ச்சுனேட்லி ஃபார் அஸ் விக்கெட் கொஞ்சம் சீக்கிரம் போயிடுச்சு. டிகாக் விக்கெட் நாங்க எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சீக்கிரம் போயிடுச்சுன்றதுனால வாஷியை வந்து பவர் பிளேல யூஸ் பண்ணல சூரியகுமார். அதான் ஹரிஷும் நானும் போன வீடியோல சொன்ன மாதிரி தான். சோ அதனால வந்து இப்போ நீங்க கேள்வி கேக்குறீங்க. பட் எனக்கு தெரிஞ்சது அது ரொம்ப டிஃபிகல்ட் சாய்ஸ் டு மேக். தப்பான சாய்ஸ் நான் சொல்லவே மாட்டேன். வி வெண்ட் அஹெட் வித் தி பிளான். அந்த பிளானை தாண்டி எங்க எக்ஸ்ட்ரா பிளான் நடந்துச்சு அப்படின்றதுனால வாஷிங்டன் சுந்தர் யூஸ் பண்ண விடல. நெக்ஸ்ட் மேட்ச்ல நாங்க மேட்ச் அப்ஸ் கேட்டப்ப நாங்க டீம் மாத்தவும் நாங்க ரெடியா தான் இருக்கோம் அப்படின்ற தப்பான சாய்ஸ்னு சொல்லவே முடியாது என்ன காரணமும். பட் ஆனா அக்ஷர் பட்டேல் எடுத்துட்டு வந்திருக்கலாமோ அப்படின்றத ஒரு ஒபினியன் தான். வேற எதுவுமே திஸ் இஸ் குட் வந்து குறைஞ்சவரெல்லாம் கிடையாது, அவரும் பெர்ஃபார்ம் பண்றவர் தான். அதான் ஒரு மீம் வரும்ல, திஸ் இஸ் குட் பட் ஐ பிரெஃபர் திஸ் அப்படின்ற மாதிரி எதை ப்ரிஃபர் பண்றாங்களோ அதை பொறுத்து. ஓகே நெக்ஸ்ட். அவ்வளவுதான் இந்தியா டீம் பத்தி அப்டேட் பார்த்துட்டோம். நீங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு பீட கிங் பரத் அப்படின்னு பிரெடிக்ஷன்ல சொல்லியிருந்தீங்க. என்ன விடுங்க, இன்னொன்னு இருக்கு, அது வந்து பீட ஸ்டேடியம் அப்படின்னு சொல்றாங்க. எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மிஸ்டர் நரேந்திர மோடி அவர் சொல்லுங்க, நரேந்திர மோடி ஸ்டேடியம் இன் அகமதாபாத். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடைசி ஒரு 19 ICC ஈவெண்டா நடந்த மேட்சஸ்ல நம்ம 2 மேட்ச் தான் தோத்துருக்கோம். அந்த 2 மேட்சுமே வந்தது ஒரே வென்யூல தான். 2023 ஃபைனல்ஸ் இன் அகமதாபாத் அகைன்ஸ்ட் ஆஸ்திரேலியா. இந்த முறை பாத்தீங்கன்னா இந்த சேம் ஸ்டேடியம் அகைன்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா சூப்பர் 8 பிக்சர். சோ என்னப்பா ஃபைனல்ஸும் இந்த முறையும் அகமதாபாத் ஸ்டேடியம்ல தான் இருக்கும். கன்ஃபார்ம். இப்ப கேள்வி அது இல்ல, ஃபைனல்ஸ்க்கு போவோமா? ரொம்ப பயமுறுத்துறீங்க. அதுதான் அது கேள்வி. நல்ல கேள்வி. சரி ஓகேங்க, இதான் சொல்லணும்னு நினைச்சேன். சரி ஓகேங்க, அப்புறம் நான் கடைசியா பார்க்கக்கூடிய T20 வேர்ல்ட் கப்ல கொஞ்சம் ஓல்ட் நியூஸ் தான். பட் பரவாயில்ல, வீக்லி பீடியாலே கொஞ்சம் ஓல்ட் நியூஸ் நம்ம கவர் பண்ண வேண்டியிருக்கு அன்பார்ச்சுனேட்லி. அந்த வரிசையில் ஆப்கானிஸ்தானுடைய கோச்சாக இருந்த ஜொனத்தன் ட்ராட் ஒரு 3-4 வருஷமா வந்து சூப்பரா வந்து அந்த டீம் வழிநடத்தி வந்து ஜொனத்தன் ட்ராட் அவருடைய லாஸ்ட் மேட்ச் ஆஸ் கோச் ஆஃப் ஆப்கானிஸ்தான் டீம் வந்து பார்த்தாரு. ரொம்ப எமோஷனலான ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸா இருந்துச்சு. லைக் சொல்லியிருந்தாரு, இது வந்து என்னுடைய பர்சனல் டிசிஷன் கிடையாது, நான் இப்போ நினைச்சாலுமே எனக்கு வந்து இன்னும் பண்ணணும் ஆசையா இருக்கு இந்த டீம். நான் வரும்போது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு டீம் மாதிரி இருந்துச்சு பார்க்கும்போது. பட் உள்ள வரும்போது எனக்கு தெரிஞ்சது தீஸ் கைஸ்
பிளேயர்ஸ் ஹேவ் சோ மச் டேலண்ட் இன் தேர் ஹேண்ட். இதை நான் கண்டிப்பா ஷேப் பண்ணுவேன், நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டூர் எங்களுக்கு நான் நல்லா போல அப்படின்னாலும் எனக்கு அந்த பாசிட்டிவ் தெரிஞ்சது. அப்போ ஆரம்பிச்சு இப்போ 2026க்கு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி பார்த்தோம்னா ஆப்கானிஸ்தான் வந்து ஸ்ட்ராங்கான டீமா இருக்காங்க. அஃப்கோர்ஸ் நாங்க வந்து T20 வேர்ல்ட் கப் அடுத்த லெவலுக்கு போல அப்படின்னாலும் நாங்க அந்த சூப்பர் ஓவர்ல போய் டஃப் கொடுத்தா நாங்க தோத்தோம். போன T20 வேர்ல்ட் கப்ல நாங்க ஆப்கானிஸ்தான் மாதிரி ஜெயண்ட்ஸ்ல தோக்கிறது செமிஃபைனல்ஸ் போடும். இந்த டீம் வந்து லாங் வே டு கோ, தே ஹேவ் லாட் ஆஃப் ஃபியூச்சர் அஹெட் அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் வெளியே வருது. பட் எஸ் ஐ திங்க் ஐவ் டன் மை பார்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அண்ட் பிளேயர்ஸ்மே ஒரு ஃபேர்வெல் மாதிரி கொடுத்தாங்க. எஸ்பெஷலி இப்ராஹிம் சத்ரான் அந்த மேட்சோட மேன் ஆஃப் த மேட்சா இருந்து மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கும் போது நான் இதை டெடிகேட் பண்ற ஜொனத்தன் ட்ராட்டுக்கு இந்த அவார்டு அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாரு. அவர் சொல்லிருப்பாரு என்ன வந்து ஷேப்பா பண்ணாரு, எனக்கு வந்து ஃபியூச்சரே இதை நினைச்சிட்டு இருந்தேன். அப்போ ட்ராட் வந்து நான் ஐடென்டிஃபை பண்ணி நீ ஓப்பனிங் ஆடு, நீ கன்சிஸ்டன்டா ஆடு, நான் ஃபெயிலியர் ஆகும் போதும் வந்து எனக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு, அந்த ஸ்டைல நீ ஃபாலோ பண்ணி ஆடுன்ற மாதிரி சொல்லி நான் இப்போ இங்க இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஐ திங்க் எஸ் ஜொனத்தன் ட்ராட் சூப்பர், நல்ல ஒரு கோச் ஆப்கானிஸ்தான் வந்து எடுத்துட்டு வந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்த்துக்கள் ஃப்ரம் ரிக்ரூட்மெண்ட் அண்ட் ஹோப் ஹி ஹஸ் a good future with whatever team he manages or coaches. இங்கிலாந்து டீமை வந்து நான் கோச் பண்ண முடியுமா அப்படின்ற வந்து கேள்வி கேட்கும்போது கண்டிப்பா அது கூடிய விரைவில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ரெண்டன் மெக்கலமுக்கு ஆப்பு தாண்டி இங்கிலாண்டா நியூசிலாந்து ஸ்பை ஐடென்டிஃபைடு சவுத் ஆப்பிரிக்கா ஸ்பை இந்தியா மார்னே மார்க்கல் இப்படிதான் மீம்ஸ் தான் போட்டு தள்ளுறாங்க எல்லா கோச் மேலயும். சரி ஓகே, அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ரஞ்சி டிராஃபியோட ஃபைனல்ஸ் இன்னைக்கு டியூஸ்டே வந்து மேட்ச் வந்து ஆரம்பிச்சிருக்கோம். நாங்க இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கப்போ போயிட்டு இருக்கு. சோ கர்நாடகா இந்த ஃபைனல்ஸ் ஆஃப்டர் 2017-15 கடைசி ஆடினாங்க. அதுக்கப்புறம் இப்பதான் வந்து ஆடுறாங்க 10 இயர்ஸ் கழிச்சு. அவங்க முன்னாடி நிறைய ஃபைனல்ஸ் ஆடி இருக்காங்க, ஜெயிச்சிருக்காங்க. பட் அதை தாண்டி இருக்கிற இன்னொரு டீம் அவங்களுடைய ஆப்பனன்ஸ் ஆன ஜம்மு அண்ட் காஷ்மீரோட ஃபர்ஸ்ட் எவர் ஃபைனல்ஸ் இன்ஸ்பயர்ட் பை 2 or 3 மேக்னிஃபிசன்ட் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லுவேன். ஓவர் த சீசன் பாத்தீங்கன்னா அக்யூப் நபிதார்ன்ற ஒரு பவுலர் பவர் பிளேலயும் சரி மிடில் ஓவர்ஸும் சரி எப்பெல்லாம் விக்கெட் வேணுமோ அப்பெல்லாம் தாங்கி பிடிச்சிட்டு வந்தாரு. ஆமா, ஒரு பாகுபலி மாதிரி வந்து எடுத்துட்டு வந்த ஒரு பிளேயர். அவருக்காக இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஜெயிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு எண்ட்ல சொல்றோம். இன்னொரு எண்ட்ல அப்துல் சமாத்ன்ற அந்த மிடில் ஆர்டர் பேட்டர் எப்பெல்லாம் டீம் ஒரு கிரைசிஸ் சிச்சுவேஷன்ல இருக்கும் அப்பெல்லாம் வந்து ஒரு பிக் ஃபயர் 80 டெஸ்ட் மேட்ச்ல வந்து அந்த இன்னிங்ஸ் ஆடுறது ரொம்ப கஷ்டம். டேக் ஆன் த பவுலர்ஸ் அது நம்ம ஈஸியா சொல்லலாம். டெஸ்ட் மேட்ச்ல ஃபீல்டர்ஸ் எல்லாம் உள்ளதா இருப்பாங்க, ஈஸியா அடிக்கலாம் அப்படின்ட்டு. நாட் ஈஸி அகைன்ஸ்ட் ரெட் பால். பட் அவர் வந்து ரிஷப் பண்ற மாதிரியான ஒரு கவுண்டர் அட்டாக்கிங் இன்னிங்ஸ் ஒவ்வொரு தடவை ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு அடிச்சு நான் ஏன் சொல்றேன்னா அவர் அவுட் ஆயிட்டாருன்னா நம்ம அசிங்கமா கேள்வி கேட்பாங்க. ஏன் இவ்வளவு அக்லியா இருக்கு இன்னிங்ஸ் அப்படின்ட்டு. பட் அது அக்லியா இருக்காம ஒவ்வொரு தடவையும் பர்ஃபார்ம் பண்ணணும்ல. அந்த மாதிரி கிவ் இட் டு அப்துல் சமாத். அதே மாதிரி வந்து பராஸ் டோக்ராவா இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒவ்வொரு மேட்ச்ல வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பர்ஃபார்மன்ஸ். உத்வீர் சிங் சரக்கோட லோவர் ஆர்டர் பர்ஃபார்மன்ஸ், அந்த மாதிரி ஒவ்வொரு மேட்ச்ல வந்து ஒவ்வொருத்தர் பர்ஃபார்ம் பண்ணாலும் இந்த அக்யூப் நபிதார் அப்துல் சமாதோட கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மன்ஸ்க்காகவே வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் இந்த ரஞ்சி டிராஃபி ஜெயிச்சா நல்லா இருக்கும்ன்றது நான் மட்டும் இல்ல எல்லாருமே ஒரு அண்டர்டாக் ஸ்டோரியை ப்ரிஃபர் பண்ணுவோம். சோ ஜெயிப்பாங்களான்றது தெரியல. ஏன்னா கர்நாடகா also is nothing short of incredibleness that they are managing, especially இந்த KL ராகுல்னு ஒருத்தர் வந்து திரும்ப ஸ்குவாடுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் மேட்சுக்கு மேட்ச் அடிக்கிறாரு. படிக்கல் KL ராகுல் தான் கூட இல்ல, படிக்கல் KL ராகுல் மிடில் ஓவர்ல ஒருத்தர் இருக்கா, மிடில் ஆர்டர்ல 950 runs with an average of 95, just 50 runs more to score 1000 runs in a single season. Oh, what a series these guys are having. கண்டிப்பா வந்து கர்நாடகா is the upper hand 100% yes, but finals நல்லா ஒரு க்ளோஸா என்கவுண்டர் போனா நல்லா இருக்கும். personal preference, personal choice, ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஜெயிச்சா நல்லா இருக்கும் for the betterment of the state itself. ஜம்மு அண்ட் காஷ்மீர் நிறைய இன்னும் பிளேயர்ஸ் வருவாங்க, டெவலப் ஆவாங்க. அக்யூப் நபிதார் அப்துல் சமாத் மாதிரியான பிளேயர்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் ரெகக்னிஷன் கிடைக்கும். ஐபிஎல்லையும் சரி இந்தியன் டீமுக்கு மேபி கூட சான்ஸ் கூட கிடைக்கலாம். சோ யா இதெல்லாம் பார்த்துட்டு ரஞ்சி டிராஃபி பக்கத்துக்கு ஆர்வமா இருக்கேன். செமிஃபைனல்ஸ் பத்தின ஒரு சின்ன அப்டேட் நடந்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு தெரியும், பட் சின்னதா கொடுத்துக்கிறேன். முகமது ஷமி வந்து ஒரு 8 விக்கெட் ஆல் எடுத்தாரு அகைன் ஜம்மு அண்ட் காஷ்மீர் செமிஃபைனல்ஸ்ல. ஒரு இன்னிங்ஸ்ல மேட்ச் மொத்தமா 10 விக்கெட், ஒரு இன்னிங்ஸ்ல 8 விக்கெட் எடுத்தாரு. அக்யூப் நபிதார் மேட்ச்ல டோட்டல் மேட்ச் 9 விக்கெட்ஸ் எடுத்தாரு ஆஸ் யூசுவல். அப்துல் சமாத் 80 ரன்ஸ் அடிச்சாரு. அந்த மேட்ச் ரொம்ப க்ளோஸா போச்சு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து ஆக்சுவலி பெங்கால் லீட் வச்சாங்க. ஆனா செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் கொடுத்தாங்க ஒரு கம்பேக். சூப்பர் பவுலிங் 95 ஏதுல ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க பெங்கால. 125 டு வின் ஈஸியா சேஸ் பண்ணிட்டாங்க. சோ ஜம்மு அண்ட் காஷ்மீர் அது மூலமா குவாலிஃபை ஆனாங்க. மீன்வைல் ஆப்போசிட் எண்ட்ல உத்தராகண்ட் vs கர்நாடகா ரொம்பவே ஒன் சைடு மேட்ச். நான் டே 2 முடியறப்போ அந்த வீக்லி பீடியா போன வீக் போடும்போது நான் சொல்லியிருந்தேன், டே கர்நாடகா 6 டிக்கெட் அடிச்சிட்டாங்கடா, கண்டிப்பா ஃபைனல்ஸ் கர்நாடகா குவாலிஃபை ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு அவன் கேட்டிருந்தான், டே தம்பி அவசரப்படாதடா அப்படின்ட்டு. சேனலை இழுத்து மூடிட்டு போற அளவுக்கு நான் கான்ஃபிடண்டா இருக்கேன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரிதான் ஒரே மன தைரியத்தை பாராட்டி இவரை டேப்புட்டு விதத்துல கம்பெனி தரக்கூடிய ஒரு அதிசய பொருள் படகோட்டி படத்துல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கையிலையும் கழுத்துலயும் மாறி மாறி கட்ட கட்சி அந்த அளவுக்கு அவனுங்க போட்டு செஞ்சானுங்க. செகண்ட் இன்னிங்ஸ்லயும் போட்டு அப்பா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து KL ராகுல் சும்மா ஒரு 140 அடிச்சாரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல பெருசால 86 தான் அடிச்சாரு. திரும்ப ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பாத்தீங்கன்னா ஸ்மரன் ரவிச்சந்திரன் ஒரு 135 140 அடிச்சாரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல என்ன அவ்வளவு அடிக்கல, ஜஸ்ட் ஒரு 135 அடிச்சாரு. அவ்வளவுதான். கன்சிஸ்டன்டா வந்து ரெண்டு பேரும் பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்றப்போ ஃபைனல்ஸ்ல அவங்கள பாக்குறதுக்கு ரொம்ப அகைன் அவங்களோட அது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ்ல அடிக்கல. நான் சொல்றது ரெண்டு இன்னிங்ஸ்ல அடிச்ச பிளேயரை பத்தி சொல்றேன். அண்ட் இவங்க த்ரெட்டை வந்து அக்யூப் நபிதாருக்கு அகைன்ஸ்டா எப்படி ஆடுறாங்க, எப்படி வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. த்ரெட் வெர்சஸ் த்ரெட் சூப்பரா இருக்கும் மேட்ச் பாக்கிறதுக்கு. லைவ் டெலிகாஸ்ட் போகும், நீங்களும் வந்து ஃப்ரீயா இருந்தீங்கன்னா பாருங்க. மீன்வைல் நம்ம நியூசிலாந்து அண்ட் ஆஸ்திரேலியா அங்க பாத்தீங்கன்னா வந்து 50 ஓவர் டொமஸ்டிக் காம்படிஷன் போயிட்டு இருக்கு. அதாவது நியூசிலாந்துல பாத்தீங்கன்னா 4 டிராஃபி அண்ட் ஆஸ்திரேலியால வந்து பாத்தீங்கன்னா மார்ச் கப். ஃபர்ஸ்ட் 4 டிராஃபி பேசிடலாம். 4 டிராஃபில வந்து இப்போ ரீசெண்டா சென்ட்ரல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து கப் அடிச்சிருக்காங்க. ஆப்பனன்ட் யாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம கேன்டர்பரி கிங்ஸ், நம்ம ஐயாச்சாமி. T20 அதாவது சூப்பர் ஸ்மாஷ்ல வந்து 6 தடவை ஃபைனல்ஸ் போய் 6 தடவை தொடர்ந்து தோத்த ஒரு டீமா நம்ம பார்த்தோம். ஆனா இவனுக்கு வந்து ஓடியில ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருப்பானுங்க. ஓடியில வந்து கப்பல் அடிச்சாங்க. கடைசி 5 வருஷத்துக்கு 2-3 கப் வச்சிருக்காங்க கேன்டர்பரி. இந்த தடவை ஜெயிச்சிருவாங்கன்னு நினைச்சிட்டு
இருக்கும் போது 305 அடிச்சிட்டாங்க, வெலிங்டன்ல சூப்பரான ஸ்கோர் பாது கன்ஃபார்ம் டிஃபெண்ட் பண்ணிடுவாங்க நினைச்சிட்டு இருக்கும் போது நான் இருக்கேன் டி கில்லி டி அப்படின்னு சொல்லிட்டு நியூசிலாண்டை சேர்ந்த வில் யங் ஒரு சூப்பரான செஞ்சுரி அலாங் வித் கர்டிஸ் ஹீஃபி அப்படின்னு சொல்லி ஓப்பனிங் பேட்டர் ஃப்ரம் சென்ட்ரல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ரெண்டு பேருமே வந்து சூப்பரா ஆடி ஒரு 245 ரன்ஸ் செகண்ட் விக்கெட் பார்ட்னர்ஷிப் போட்டு ஜெயிக்க வச்சிட்டாங்க. இந்த மீன் வெயில் உமன்ஸ்லயுமே பாத்தீங்கன்னா அதே மாதிரி இங்க 4 டிராஃபி நடக்கிற மாதிரி அங்க வந்து ஹேலி பர்டன் ஜான்சன் ஷீல்ட் அப்படின்னு வைப்பாங்க 50 ஓவர் டோர்னமெண்ட் ஃபார் உமன்ஸ். அதுல வந்து பாத்தீங்கன்னா நார்த்தர்ன் டிஸ்ட்ரிக்ட் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் எவர் டிராஃபி வந்து அடிச்சாங்க பேசிங் வெலிங்டன் ஃபயர் பேர்ட்ஸ். வெலிங்டன் நம்ம பார்த்தோம் சூப்பர் ஸ்மாஷ் வந்து அடிச்சாங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கான டீம். எமிலியா கர், ஜெஸ் கெர், ஜார்ஜியா பிளிமர் அப்படின்னு எல்லாமே பயங்கர ஒரு ஜம்பவான டீமா இருக்கும். அவங்க தோக்கடிக்கிறதே கஷ்டம், ஃபைனல்ஸ்ல போயிட்டு தோக்கடிச்சாங்க அப்படின்றப்போ நார்த்தர்ன் டிஸ்ட்ரிக்ட்ஸ்மே வந்து தே வின் தேர் ஃபர்ஸ்ட் டிராஃபி. சோ அப்படி பார்த்துட்டு அப்படியே நம்ம எனக்கு ஒரு சின்ன விஷயம், சின்ன அப்ரிசியேஷன் ஃபார் பாரத். லைக் வந்து இந்த சின்ன டிராஃபில வந்து டிராஃபி பேரே வந்து மறந்துடும், ஆனா அதுல இருக்க பிளேயர்ஸ் முதல் கொண்டு வந்து கரெக்டா ஞாபகம் வச்சுட்டு ஸ்கோர் எவ்வளவு மேட்சஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி சொல்றான். ஒரு சின்ன அப்ரிசியேஷன் ஃபார் பாரத். எனக்கு இவனுக்கு போட்டோ இவனுங்களே மாற போட்டுக்கிறான்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். நான் வந்து பாக்குறேன் அவனை, அதனால அவன் கன்சிஸ்டன்டா சொல்லிட்டு இருக்கான். ஆனா என்ன நான் வந்து சொல்லணும்னு நினைச்சேன். சரி ஓகே, அடுத்து நம்ம இன்னும் சொல்லிடுறேன், சொல்லி சேர்த்து சொல்லிக்கோ. மார்ச் கப் வந்து போயிட்டு இருந்துச்சு நம்ம பார்த்தோம். சோ வந்து கடைசி மேட்ச் டே அந்த ஃபர்ஸ்ட் ஸ்பாட் வந்து டஸ்மேனியா ஃபினிஷ் ஆயிடுச்சு. அடுத்து இருக்கிற அந்த ஒரு ஸ்பாட் தான் ஆக்சுவலி ஃபைனல்ஸ் மட்டும் தான் இருக்காங்க. ஃபைனல்ஸ் வந்து யார் போவாங்க அப்படின்றப்ப 3 டீமுக்கு வந்து காம்படிஷன் போயிட்டு இருந்துச்சு. ட்ரிபிள் வே த்ரெட் மாதிரி வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா, நியூ சவுத் வேல்ஸ், குயின்ஸ்லாந்து. இந்த 3 மேட்சுமே ஆல்மோஸ்ட் சிமிலர் டைம்ல நடந்துச்சு. அதாவது ஒரே நாள் ஒரு மேட்ச் வந்து காலையில 4 o'clock IST, இன்னொரு மேட்ச் வந்து 9:30 மணி IST, இன்னொரு மேட்ச் வந்து 11:30 மணி IST. சரியா? சோ 3 மேட்ச் நடந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் மேட்ச் குயின்ஸ்லாந்து வந்து அடிச்சு நொறுக்கிட்டாங்க சவுத் ஆஸ்திரேலியாவை, ஒரு 130 ரன் மார்ஜின்ல ஜெயிச்சாங்க. அதனால அவங்க நெட் ரன் ரொம்ப ஹையா போயிடுச்சு. நியூ சவுத் வேல்ஸ் செகண்ட் மேட்ச் ஆடுறாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஜெயிச்சா மட்டும் இப்ப பத்தாது, அவங்க அடிக்கிற டோட்டல வந்து 40 ஓவர்ஸ் சேஸ் பண்ணனும். டஸ்மேனியா வந்து 275 ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க நியூ சவுத் வேல்ஸ். சோ 275 40 ஓவர்ஸ் சேஸ் பண்ணனும். இவங்க இருந்துகிட்டு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு 40 ஓவர்ஸ் எல்லாம் வேண்டாம், நம்மளுக்கு 32 ஓவர் இருந்தா போறோம் அப்படின்னு சொல்லிட்டு 32 ஓவர்ல 275 சேஸ் பண்ணி நியூ சவுத் வேல்ஸ் have entered the finals. என்ன ஒரு ராஜா என்ட்ரி அப்படின்ற மாதிரி சொல்லலாம். தேங்க்ஸ் டு தேர் கேப்டன் குர்டிஸ் பேட்டர்சன். அது மட்டும் இல்லாம அவங்க பவுலரான ஹேட்லி அவர் வந்து 5 விக்கெட் எடுத்தாரு. சோ இப்போ டாஸ்மேனியாக்கு அகைன்ஸ்டா தான் அவங்களுக்கு ஃபைனல்ஸ். ஐ திங்க் திஸ் கமிங் சாட்டர்டே நினைக்கிறேன் if I'm not wrong. சோ டாஸ்மேனியா vs நியூ சவுத் வேல்ஸ் ஃபார் தி மார்ச் கப் டிராஃபி ஜெயிக்கிறவங்களுக்கு. ஓகே, நம்ம கடைசியா பார்க்கக்கூடிய மென்ஸ் அப்டேட். துபாயில வந்து ஒரு ஏ சீரிஸ் மாதிரி போயிட்டு இருக்கு, ஒரு எமர்ஜிங் டிராஃபி மாதிரி. எமர்ஜிங்னு சொல்ல மாட்டேன், பட் வந்து இங்கிலாந்து லயன்ஸ் vs பாகிஸ்தான் ஷைன்ஸ் அப்படின்ட்டு ஏ டீம் ஆக்சுவலி அதான் கரெக்டா தான் சொன்னேன். சோ இங்கிலாந்து லயன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து ஆடிட்டு இருக்காங்க. பாகிஸ்தான் ஷைன்ஸ்லயும் வந்து அவங்களோட ஃபியூச்சரான பிளேயர்ஸ் நிறைய பேர் ஆடிட்டு இருக்காங்க. பார்க்கும்போது நல்லா இருக்கும். ஃபேன் கோட்ல வந்து லைவ் போட்டுட்டு இருக்காங்க. நான் 2 டீமோட டொமஸ்டிக்ஸ்மே கடைசி ஒரு 4-5 இயர்ஸ் ரொம்ப கீவா நோட்டீஸ் பண்ணேன். அப்படின்றதுனால எனக்கு அந்த சீரிஸ் பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததுனால நான் ஃபாலோ பண்ணேன். 2 மேட்ச்மே இப்போதைக்கு இங்கிலாந்து லைன் ஜெயிச்சிட்டாங்க. பட் டசன்ட் மீன் தட் பாகிஸ்தான் சைடு வந்து கொடுக்கல அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அவங்களும் சூப்பரா ஆடுறாங்க. பட் இங்கிலாந்து லைன்ஸ்ல ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா ஒரு 3-4 பேர் சொல்றேன். வாட்ச் அவுட் ஃபார் தோஸ் பீப்பிள். கண்டிப்பா வந்து ஃபியூச்சர்ல இங்கிலாந்து டீமுக்கு வந்து ஆடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய பிளேயர்ஸ். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஜேம்ஸ் கோல்ஸ், லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், ரைட் ஹேண்ட் பேட்டர், he can hit the ball hard. வில் ஜாக்ஸ் மாதிரி தான் லோவர் எண்ட்ல வந்து அடி போலி கொளுத்தெடுப்பாரு. அதே மாதிரி பவுலிங்ல வந்து லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் சூப்பரா போடுவாரு. சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப்ஸ்க்கு கூட வந்து ஆடி சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ண ஒரு பிளேயர் அவரை வந்து வாட்ச் அவுட் பண்ணுங்க. அடுத்த பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா ஆசா ட்ரைப். நம்ம இவர் பால் ராயல்ஸ்ல கூட ஆடினார் S20ல சூப்பரான ஒரு பிளேயரா தெரிஞ்சாரு. அவர் ஆக்சுவலி இங்கிலாண்டே கிடையாது, அவர் ஜெர்சியை சேர்ந்த ஒரு பிளேயர். அவருமே சூப்பரான ஒரு டேலண்டா தெரியுறாரு. அவருமே வந்து வாட்ச் அவுட் பண்ணுங்க. அண்ட் கடைசியா டான் மௌஸ்லி. நான் ஒரு 2-3 வருஷமா ஹைப் பண்ணிட்டு இருக்கேன், திரும்ப மௌஸ்லி அப்படின்ட்டு பர்மிங்ஹாம் ஃபீனிக்ஸ்ல பார்த்துட்டு வார்விக் ஷேர்ல பார்த்துட்டு சூப்பர்ப்பா. அவர் ஆக்சுவலி அவரும் ஜேக்கப் பெத்தல் நான் ஈக்குவல் நினைச்சிட்டு இருந்தேன். பட் ஜேக்கப் பெத்தல் கொஞ்சம் ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணி வந்துட்டாரு. டான் மௌஸ்லி சும்மாலாம் கிடையாதுங்க, சூப்பரா பவுலிங் போடுவாரு, நல்ல ஒரு ஆஃப் ஸ்பின்னர். ஆக்சுவலி அவர் ஸ்பின்னே ஆகாது, அவர் பால் ஃபாஸ்டா போடுவாரு. சைனா ஃப்ரீதி மாதிரி 130ல போடுவாரு, ஆனா ஸ்பின்னர் சரிங்களா அந்த மாதிரி ஒரு பவுலர். பேட்டிங்ல வந்து லெஃப்ட் ஹேண்ட் செம்ம அடி, அதாவது கொஞ்சம் அடி அடிப்பாரு. எல்லாமே யங்ஸ்டர்ஸ் தான், ஒரு 23-24 வயசுக்குள்ள தான் இருக்காங்க if I'm not wrong. So again like they have talent, they have the future ahead of them. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா கண்டிப்பா இங்கிலாந்து டீமுக்கு ஃபியூச்சர்ல ஆடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்படியே சொல்லிட்டு இத்துடன் மென் செய்திகளை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் உமன் செய்திகள் வந்து பாத்துருவோம். உமன் செய்திகள்ல இப்போ ரீசெண்டா போயிட்டு இருக்கிற அந்த இந்தியா ஆஸ்திரேலியா T20 சீரிஸ் தான். T20 சீரிஸ்ல நம்ம 2-1 வந்து நம்ம ஜெயிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சிருந்தோம், நம்ம போன வீக்லி வீடியோல பார்த்தோம். செகண்ட் மேட்ச் தோத்துறோம். என்னதான் அந்த லோ ஸ்கோர் 160 தான் இருந்தாலுமே சேஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டப்பட்டு அந்த பிட்ச் கொஞ்சம் அந்த மாதிரி கொஞ்சம் பவுலிங் அசிஸ்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. தேர்ட் மேட்ச் அடிலைட்ல இந்தியா வந்து பேட்டிங் பாஸ் பண்றாங்க. அதுலயும் அந்த செகண்ட் விக்கெட் பார்ட்னர்ஷிப் பிட்வீன் ஜெமிமா ராட்ரிக்ஸ் அண்ட் ஸ்மிருதி மந்தானா, அந்த 2 பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்தா என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டினாங்க. ரன்னிங் பிட்வீன் தி விக்கெட்ஸ் பாக்குறப்ப சூப்பரா இருந்துச்சுங்க. அது ஒரு நோ 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 ஸ்மிருதி நோ அப்படினுவாங்க. பட் ஜெமி ஒரு இடத்துல எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. பட் ஐ வாஸ் சோ ஹாப்பி. லைக் அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நடுல அவங்க அப்பப்போ சிரிச்சுக்கிட்டு ஃபன் பண்ணிக்கிட்டு ஒரு செம்மையான ஒரு இன்னிங்ஸ் ஜாலியா இருந்துச்சு அந்த மேட்ச் பாக்குறதுக்கு. 180 அடிப்பாங்க இந்தியா, அது சூப்பரா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க. தேங்க்ஸ் டு ஸ்ரேங்கா பாட்டில் இந்த பவர் பிளே. பவுலிங்லயுமே வந்து அவங்க முடிச்சிட்டாங்க, பவர் பிளே மேட்ச் முடிஞ்சு. அப்புறம் ஆஷ்லி கார்ட்னர் கொஞ்சம் கடைசி வரைக்கும் டஃப் கொடுக்குற மாதிரி எடுத்துட்டு போனாலும் அவங்களுக்கு நம்பர் 11 பேட்டிங் இருக்கு, சேஸ் பண்ணிடுவாங்க கமெண்ட் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இருந்தாலும் பவுலிங்ல வந்து நம்ம டஃப் பண்ணிட்டோம். 2-1 T20 சீரிஸ் ஜெயிச்சிட்டோம் இன் ஆஸ்திரேலியா. நோட் திஸ் பாயிண்ட், இன் ஆஸ்திரேலியா மாதிரி ஒரு டீம் தோக்கடிக்கிறதே கஷ்டம் உமன்ஸ்ல ஸ்பெசிஃபிக்கா. அதுவும் அவங்க ஊர்ல போயிட்டு அவங்களே தோக்கடிச்சோன்றப்போ கண்டிப்பா T20 வேர்ல்ட் கப் நடக்க போகுது இந்த ஜூன் ஜூலை டைம்ல. பிக் பாசிட்டிவ் ஃபார் அஸ். இது வந்து ஆக்சுவலி மல்டி ஃபார்மேட் டோர்னமெண்ட். லைக் இந்த சீரிஸ் ஜெயிச்சதுனால சீரிஸ் வின், ODI வந்து ரீசெட் எடுக்கணும் கிடையாது. இப்போதைக்கு இந்தியாவுக்கு வந்து 4 பாயிண்ட்ஸ், ஆஸ்திரேலியாவுக்கு வந்து 2 பாயிண்ட்ஸ். ODI சீரிஸ்மே வந்து கவுண்ட் ஆகும். லைக் இட் ஜஸ்ட் கண்டினியூ. சோ அப்படி இருக்கும்போது ODI சீரிஸ் இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நாங்க இப்போ பேசிட்டு இருக்கும்போது இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் ODI நடந்துட்டு இருக்கு. இந்தியா வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங்கா தான் இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடினாங்க, ஐ மீன் ஆஸ்திரேலியா ஹோல்ட் பண்ணாங்க. 60-3 இருந்தாங்க நான்
பார்க்கும்போது ஜெயிப்பாங்களா அப்படின்னு தெரியல. ஆஸ்திரேலியா இந்த ஃபார்மேட்ல கொஞ்சம் டாமினன்ட் தான், பட் இருந்தாலும் we are the champions அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிப்போம் அப்படின்றத நம்புறேன். அதுக்கப்புறம் டெஸ்ட் மேட்சும் இருக்கும். மீன்வைல் இது ஆஸ்திரேலியான்னு சொல்லும்போது அலிசா ஹீலியோட கடைசி சீரிஸ், ஒரு ஃபேர்வெல் சீரிஸ் அவங்களுக்கு இருக்கும். அவங்களும் வந்து பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல ரொம்ப எமோஷனலா பேசியிருந்தாங்க. நான் ரொம்ப வருஷமா ஒரு கடைசி ஒரு 12 இயர்ஸா வந்து என்னோட எவ்ரிதிங் நான் கொடுத்துட்டேன் ஃபார் ஆஸ்திரேலியா. இட்ஸ் டைம் தட் another player will step forward. நான் ஆல்ரெடி வந்து ஜார்ஜியா ஓல் வந்து நான் பாக்குறேன். லைக் வந்து she is like my future, my prodigyன்ற மாதிரி இருக்காங்க. ஆனா என்ன கீப்பிங் வராது, அது பிரச்சனை இல்லைங்க, எங்களுக்கு பெட்மூனி இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லியிருந்தாங்க. சோ பட் அகைன் அந்த எண்ட்ல வந்து மிச்சல் ஸ்டார்க் T20 பூட்ஸ் வந்து ஹேங் அப் பண்ணாரு. இங்க அலிசா ஹீலி அவங்களுடைய பார்ட்னரான அவங்களும் வந்து ஹேங் அப் பண்றாங்க அப்படின்றப்போ என்னப்பா ஆயிடுச்சு, அவங்கெல்லாம் பார்த்தா நம்ம வளர்ந்துருக்கோம், திடீர்னு வந்து இவங்க யாருமே ஆட போறது இல்லையா நினைக்கிறப்போ எனக்குமே ஒரு ஃபேனாஸ்டின வருத்தமா தான் இருக்கு. பட் ஓகே, திஸ் ஹவ் கிரிக்கெட் இவால்வ்ஸ். இட்ஸ் நாட் அபவுட் த பிளேயர், இட்ஸ் அபவுட் த டீம், இட்ஸ் அபவுட் த ஸ்போர்ட். ஆக்சுவலி வந்து இந்த வாட்டி மேட்சஸ் டு வாட்ச் நிறைய இருக்கு. அந்த வேர்ல்ட் கப் மேட்சஸ் தான் நம்ம வந்து பார்க்கிறோம். அது நான் பார்த்தே டக்கறேன்னு சொல்லிருந்தேன். ஃபர்ஸ்ட் எடுத்தனே இங்கிலாந்து vs பாகிஸ்தான் இன் பள்ளிக்கேலே வந்து டியூஸ்டே, அதாவது இந்த வீடியோ வந்து ரிலீஸ் ஆறப்போ வந்து வரும், இல்லனா அதுக்கு முன்னாடி நாளுக்குள்ள வரும். சோ நெக்ஸ்ட் வந்து ஸ்ரீலங்கா vs நியூசிலாந்து இன் கொலம்போ, அது வந்து அடுத்த நாள் வெட்னஸ்டே வந்து நடக்குது. இந்தியா vs ஜிம்பாப்வே இன் சென்னை, மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் மேட்ச்லாம் சொல்ல முடியாது, அதுக்கு அடுத்த மேட்ச் தான் நமக்கு எக்ஸ்பெக்டட். எஸ், தட்ஸ் கோயிங் டு ஹேப்பன் ஆன் Thursday. அதே Thursday பாத்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் வந்து சவுத் ஆப்பிரிக்கா வெஸ்ட் இண்டீஸ் வந்து போயிட்டு இருக்கும். இதுவுமே ஆக்சுவலி க்ரூஷியல் மேட்ச் தான் வெஸ்ட் இண்டீஸ்க்கு. லைக் வந்து நம்ம என்னதான் வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிச்சாலுமே சவுத் ஆப்பிரிக்காவா வந்து அவங்க ஜெயிச்சா அசால்ட்டா உள்ள போயிடுவாங்க, அவங்க தோத்துட்டா நம்ம உள்ள போயிடுவோம். வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்கிலாந்து vs நியூசிலாந்து இன் கொலம்போ, அது வந்து ஃப்ரைடே நடக்குது. பாகிஸ்தான் vs ஸ்ரீலங்கா இன் பள்ளிக்கேலே, அது வந்து சாட்டர்டே நடக்குது. ஜிம்பாப்வே vs சவுத் ஆப்பிரிக்கா இன் டெல்லி சண்டே நடக்குது. வெஸ்ட் இண்டீஸ் vs இந்தியா, க்ரூஷியல் மேட்ச் ஃபார் இந்தியா, அது வந்து சண்டே நடக்குது, ஈவினிங் நடக்கும். முன்னாடி சொன்ன மேட்ச் ஜிம்பாப்வே சவுத் ஆப்பிரிக்கா வந்து ஆஃப்டர்நூன் நடக்கும். இந்தியா டூர் ஆஃப் ஆஸ்திரேலியா விமென்ஸ் ஓடிஐ சீரிஸ் வந்து இப்போ போயிட்டு இருக்கு. நம்ம வந்து பார்த்தோம், இப்போ ஃபர்ஸ்ட் மேட்ச் போயிட்டு இருக்கு, அது வந்து இந்த வீக் ஃபுல்லாமே போயிட்டு இருக்கும். அண்ட் கடைசியா பாத்தீங்கன்னா ரஞ்சி டிராஃபி ஃபைனல்ஸ் வந்து போயிட்டு இருக்கு, அது இப்போ வந்து டே 1 போயிட்டு இருக்கு. நீங்க வீடியோ பாக்குறப்போ டே 1 எண்ட் ஆயிருக்கும் மோஸ்ட் ப்ராபபிலி. இதான் நிறைய இம்பார்ட்டன்டான மேட்சஸ் எல்லாம் இருக்கு. அடுத்த வாரம் கண்டென்ட் வந்து பல்கா ஹெவியா இருக்கும். அதை எப்படி மேனேஜ் பண்ணி லைக் அது முன்னாடி ரிவ்யூஸ் நிறைய போட பார்த்துருக்கோம். சோ இதுதான் வந்து இந்த வீக்கோட அப்டேட். நம்ம வந்து இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச் இதுல ரிவ்யூ பார்க்கலன்னு நினைக்காதீங்க, அது வந்து நம்ம முன்னாடியே ரிவ்யூ போட்டதால தான் நாங்க போடல. ஜஸ்ட் கிளாரிபிகேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டு எங்களை சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் T20 அப்டேட்ஸ் ரெகுலரா வந்து மேட்ச் ரிவ்யூஸ்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிருக்கீங்கன்னா ரிக்கோடைமெண்ட்டுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் போட்டுருங்க. ஏன்னா சின்ன பசங்க நாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.